அகேன் திங்கிங் பேசாமல் ஃபுல்லாக படிச்சுட்டு 2 குரூப் அடுத்த அட்டம் எழுதிடலாமா, அட்டம் ஸ்கிப் பண்ணலாமாங்கிற தாட்லாம் வந்துச்சு. இன்ட்ரப்போ அதான் அந்த ஆர்டிகல்ஷிப் டைம்லாம் பயங்கரமாக பில்டப்போட. அது வந்து பாஸ்ட் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸில் இருந்த ஆர்டிகல்ஸ். ஓகே. ஸோ எங்கள் நிறைய சீனியர் சிஎஸ்க்கு தெரியும், ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணோம். அது இதுன்னு ஒரு பில்டப்போடையே சுற்றுவோம்ல, இந்த தீப்புரி திருமுகம்னு சொல்லி கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க ஏற்றி விடுறதுக்காக தான். அவங்க வந்து பயங்கரமாக இது பண்ணி விடுவாங்க. அப்படிலாம் சொன்னோடனே நீ ரேங்க் வாங்கலாம் அது இதெல்லாம் சொல்லி பயங்கர பில்டப்பாக இருந்துச்சு. மேக்ஸ் படித்தேன், தமிழ் படித்தேன், ஆர்கியாலஜி படித்தேன், பிஎஸ்சி எம்எஸ்சி இஸ் ஆன் த வே. எது போகிறேன் அதான் சிஏ தவிர எல்லாமே பண்ணேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த பீரியட். ஸோ அபாக்கஸ்லாம் போய் படித்தேன். என்னென்னமோ அதுதான், என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சிஏ படிக்கிறத தவிர. அதே தான், சிஏ தவிர என்ன வேணா கொடுங்க நான் பண்ணுறேன். அந்த ஸ்டேஜில் இருந்தேன். வெளில எக்ஸம்ஷன் இருக்கேன்னு யார்ட்டையும் சொல்ல போகிறது கிடையாது. அதனால நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் யூ கேவ் அப் தட் எக்ஸம்ஷன். எஸ், தட் இஸ் another blunder. ஆர்டிகல்ஷிப் அப்புறம் எங்கே போனீங்க? வில் கோ ஆர்டிகல்ஷிப் தென் ஃபைனல் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு போவோம். ஸோ ஆர்டிகல்ஷிப் கோயம்புத்தூரில் தான். அப்போது போனப்போ தெர் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒருத்தங்க நீங்கள் மிட்சைஸ் தானே பண்ணீங்க? லைக் மிட்சைஸ். ஏன் உங்களுக்கு பிக் 4 போகணும் அந்த ஹைப் இருந்துச்சு? இல்லை அப்போ இருந்துச்சு. இன்டர் முடிச்சோடனையும் வாங்கியாச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து ஓகே நம்ம பிக் 4 போவோம், வெளியூர் போவோம். ஏன்னா கோயம்புத்தூரில் அப்போ பிக் 4 இல்லை, டெலாய்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிக் 4 போகலான்னு இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் திங் வீட்டில் விட மாட்டாங்க, ப்ரொடெக்டிவ் சைல்டு. ஸோ வீட்டில் விட மாட்டாங்க. பட் ஸ்டில் அப்ளைலாம் பண்ணேன். எஸ், ஐ திங்க் ஏதோ ஒன்றில் கிடச்சிதும், பேர் ஞாபகம் இல்லை, ஏதோ ஒன்றில் கிடச்சிது. பட் வீட்டில் விடலை. அதனால அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் தேடும்போது திஸ் ஃபர்ம் வாஸ் தி பெஸ்ட் அமங் வாட் ஐ ஹேட். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆஸ் யூஷுவல் போனோன்னா ஆல் த ஸ்மால் ஸ்டஃப். நாங்கள் போனப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களோட ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இட் வில் பி no staffs or middle managers, principal டைரக்டாக கீழே ஆர்டிகல், அவ்வளோதான். Great, that's actually a good that thing. Is actually a good thing. Like when you நான் இப்போ சொல்கிறதுமே அதுதான், when you search where there is no middle level management. ஏன்னா அங்கே வந்து only think about politics. Yeah, politics only you will not get to do everything in a firm where there is middle management. ஏன்னா அவங்க பர்ஃபெக்ஷன் அது இதுன்னு பார்த்து அவங்களே பண்ணி முடிச்சிருவாங்க. நமக்கு வரது எல்லாமே நானே பண்ணிடுவேங்கிற மைண்ட் செட். பேசிக்கலி 3 hours to teach, 1 hour to do the job. அவ்வளோதான். 3 hours 1 hour. So they do and go long term literally. That is very true. ஸோ அதுதான் நான் போனதில் வந்து. ஆனால் அது அட்வான்டேஜாக என்ன இருந்துச்சுன்னா, நாங்கள் போன டைமில் எல்லா சீனியர்ஸும் லீவ் போயிட்டாங்க. ஸோ டேக்ஸ் ஆடிட் டைமில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இந்த வெரி இனிஷியல் ஒரு 3-4 months தான் இருக்கும். உங்களுக்கு அப்போ என்ன 18 தாண்டி 19 கிட்டயா 19 கிட்ட? அவ்வளோதான் 19-year-old talking to 40-year-old businessmen for making about tax audit. ஏன் இந்த எக்ஸ்பென்ஸை நீங்கள் போட்டுறீங்க? பர்சனல் எக்ஸ்பென்ஸை எப்படி கிளைம் பண்ண? அதேதான் தெரியாமல் போட்டுட்டேமா? நமக்கு அப்போ மெட்டீரியாலிட்டி லெவல்லாம் தெரியாது. இது இங்கே வந்திருக்க கூடாது, ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? அதுதான் நான் போட்டு கூட வச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு 200 ஏதோ இந்த பூஜா எக்ஸ்பென்சஸ்லாம் போடுவாங்க, டிசலோன்னு சொல்லி டிசலோலாம் பண்ணி வச்சு அப்புறம் ஆர்டிகல்ஸ் பிரின்சிபல் கிட்ட போய் இதெல்லாம் ஏமா பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் ஹஸ் ஹேப்பன் ஸோ மெனி டைம்ஸ். அப்போ என்னன்னா, அந்த சீனியர்ஸ்லாம் வெளில போகிறாங்க எக்ஸாம் லீவுக்கு, காண்டாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க ஓகே இது வந்து இங்கே போடணும், டேக்ஸோட 3CD ஃபார்ம் இருக்குல்ல, இது இங்கே போடணும், இது இங்கே போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. டேக்ஸ் வந்து நம்ம இன்டர்ல படிச்ச டேக்ஸ், இதை வச்சு we managed to do the tax audit, but there were guidance எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் சீனியர்ஸ்லாம் பார்த்து தான் பண்ணாங்க. பட் that was a very different experience, learning experience மாதிரி இருந்துச்சு. Because there were no seniors, you were like directly உங்களை களத்துல இறக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தது. என்னன்னே தெரியாம. but that is actually very good actually good. It will actually like it's learning 1 year experience in 3 months. அவ்வளோதான். ஆக்சுவலி ஆர்டிகல்ஷிப் அவ்வளோதான். அந்த ஜூலை கேஸ் அண்ட் டாக்ஸ் ஆடிட் டைமில் கற்றுக்கிறது தான். பாக்கி எல்லாம் வெறும் போய் டிக் தான். ஓகே, ஆஃபீஸ் மேனேஜ் பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணலான்னு கற்றுக்கலாம். அப்படிதான் இருக்கும். ஹேண்டில் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் லிட்டரலி. ஸோ ஸோ தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் வாஸ் குட், கம்பேரிட்டிவ்லி நல்லா போச்சு. செகண்ட் இயர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ வாஸ் என்டையர்லி இன்டு ட்ரஸ்ட் ஆடிட். ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் அவுட்டோர் ஆடிட் போகிறேன்னு கேட்டு வாங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் அது ட்ரஸ்ட்டாக இருக்கும். ஐ ஹேண்டில் எவ்ரி ட்ரஸ்ட் இன் தட் ஆஃபீஸ். ஓ மை காட், அதான் பேசிக்கலி உனக்கு எல்லாம் நல்லா வருது. இது நல்லா வருது, இதையே பார்த்துரு, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து லைக் கேட்டால் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஐ டென்ட் ஸ்டாண்ட் அப் தேர். ஸோ செகண்ட் இயர் ஃபுல்லாக வாஸ் ஒன்லி ட்ரஸ்ட்.
ட்ரஸ்ட் அது ஜூலையில் ஆக்சுவலாக அப்படி தான் இப்போ வரைக்குமே கூப்பிட்டுருப்பாங்கங்கிற மாதிரி. அதுதான் ஏடிஜி அந்த 10A அது இதுன்ட்டு அதுலேயே போயிடுச்சு. செகண்ட் இயர் தேர்ட் இயரில் கம்பெனி ஆடிட் எல்லாமே போச்சு. அண்ட் ஒன் வியர்ட் திங், ஐ லேர்ன்ட் மெனி ஸ்கில்ஸ் அவுட் ஆஃப் திஸ். ஆர்டிகல்ஷிப் டைமில் ஐ வாஸ் இன் டு சிகாசா, நம்ம ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்குல்ல சிஏல. அப்போது அது ஏன் போனேன்னு தெரியல, போயிட்டேன். பட் இப்போ யோசிச்சு பார்த்தா இட் கேவ் மீ ஸோ மெனி ஸ்கில்ஸ். ஏன்னா அந்த காலேஜ் டைமில் நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம், அது இதெல்லாம் இருக்கும். சிஏலாம் அதுக்கான எக்ஸ்போஷரே இருக்காது, பீப்புள் ஸ்கில்ஸும் இருக்காது. ஆனால் நான் இந்த கான்ஃபரன்ஸ் 2018 வந்துட்டு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. யா, ஸோ அதில் வந்து ஐ வாஸ் இன் டு த கோர் கமிட்டி. ஒன் பிவோட்டல் ரோல் மாதிரியே இருந்துச்சு. ஒரு 7-8 பேர் தான் அந்த என்டையர் கான்ஃபரன்ஸ்க்கு பின்னாடி. ஸோ அது வந்து ரொம்ப நிறையா லேர்னிங்ஸ் கொடுத்துச்சு. மை பிரின்சிபல் வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் பை தென். இந்த ஒர்க் இருக்கு போகிறேன்னா ஓகே போய்ட்டோம், ஓடி ஆர்டிகல்ஷிப்பில் ஓடிலாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. பட் திஸ் வாஸ் நைஸ். ஆர்டிகல்ஷிப்பில் உடம்பு சரியில்லைனாலே லீவ் கிடைக்காது, ஃபைல் பண்ணிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே கூட படுத்து தூங்கிக்கும், ஆனால் ஃபைல் பண்ணிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் என்ன மாதிரிலாம் பண்ணீங்க? லைக் வாட் வாஸ் யுவர் ரோல் இன் தி கான்ஃபரன்ஸ்? ஒன் ஐ பிரசன்டட் a paper on trust again. So ஆக்சுவலாக அப்போது நான் பினாமி ஆக்ட் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டேன். அப்போது அது புதுசாக வந்துருந்தது 2018 திங். அது ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டேன். பட் there is a criteria over there. 50% வந்து கோயம்புத்தூர்லேருந்து பண்ணால் 50% அவுட் ஸ்டேஷன் பீப்புள் ஷுட் ப்ரெசென்ட்னு சொல்லிட்டு. அப்போது அப்ளிகேஷன் வந்ததில் ட்ரஸ்டிக்கு யாருமே அப்ளை பண்ணல. அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்த எல்லாமே வந்து இந்த பினாமி அந்த மாதிரி புதுசாக இருக்கிறது தானே எடுப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் இதுதான் இருக்குது, எடுத்துக்கிறியா, ஓகே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. கடைசி ஒரு 1 வீக்கில் எங்கே போனாலும் ட்ரஸ்ட் விட மாட்டேங்குதுங்கிற மாதிரி. ஸோ ட்ரஸ்ட் ப்ரெசென்ட் பண்ண தட் வாஸ் ஆல்சோ லைக் சின்ன சின்ன விஷயம்னாலும் லைக் கோட் வந்து உட்காரும்போது இப்படி போடணும், பண்ணக்கூடாது, லைக் ஷூட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். பட் ஸ்டில் ஐ லேர்ன் so much things. Plus crowd, have you ever spoken in that big crowd? Not really. ஸ்கூல்ல அந்த மாதிரி national conferences like 800 இல்ல 400 600 1000 கிட்ட. ஆமா. ஏன்னா நானும் மதுரை கான்ஃபரன்ஸ் நடந்தது அதே இயர். அதெல்லாம் நானும் ப்ரெசென்ட் பண்ணேன். ட்ரிச்சியில் வந்துட்டு அதுக்கு இது இருக்கும், அந்த காம்படிஷன் வச்சாங்க. அதில் வந்துட்டு 10 பேர் தான் வந்திருந்தாங்க. ஓகே. ஸோ 10 பேர் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறது வாஸ் கேக் வாக் லிட்டரலி. அதுலேருந்து நான் மதுரை போனேன். ஸ்டேஜ் ஃபியர்னா என்னன்னே தெரியாது. நான் வரும்போது 80 பேர் சொல்லி கூப்பிட்டான். நானும் சரி நம்ம போட்டு போகணும். ஷூட் வேற பரவாயில்ல, நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் போகிறோன்னு ஷூட்லாம் வாங்கி எல்லாம் போனேன். அங்கே போனால் 1000 சில்லற பேர் உட்காந்துருந்தேன். ஓகே, எனக்கு வந்துட்டு அது தெரியல. நான் அதுக்கு முன்னாடி எனக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு செஷன் என்னோட பேப்பர். ஃபஸ்ட்டு மார்னிங் எல்லாரும் ஸ்டேஜில் வந்து சொப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் சொதப்பேர்னா ஒருத்தர் தான் 5 பேர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு டாபிக்னா காலையில் வந்து ஆடிட் நினைக்கிறேன், சம்திங் ரிலேட்டட் டு ஆடிட் தான் நினைக்கிறேன். ஒருத்தர் தவிர எல்லாருமே வந்து லைக் லிட்ரலி எப்படி சொல்கிறது, ஃப்ளாப் தான் லிட்ரலி. ஏன்னா வந்துட்டு 800 பேர் 1000 பேர் ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர். அப்படி இருக்கும்போது இட்ஸ் லிட்ரலி இன்டிமிடேட்டிங் பார்க்குறதுக்கு. அது போனோடனே ஒருத்தங்கெல்லாம் வந்துட்டு இப்படி குனிஞ்சாங்க, பேப்பர் எடுத்தாங்க, வேகமாக படிக்கிறது. அதுவும் படிச்சுட்டு ஆமாம். ஏன்னா இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட், யூ ஆர் நாட் லிட்ரலி ட்ரெயின்ட் ஃபார் 1000 பீப்புள். கூட நினைச்சேன், திமிரா நினைச்சேன் அப்படின்னு நினைச்சேன். ஸ்டேஜில் ஏறிட்டு இப்படி பார்க்குறேன், அங்கேருந்து பார்க்குறேன், இங்கேருந்து பார்க்குறேன். ஓகே, அந்த சேர் இருக்கும், இந்த மாதிரி சேரு, அந்த சாதா உட்டன் சேர். காலில் என் காலை இப்படி வச்சுட்டேன், கை இப்படி பிடிச்சிட்டு இப்படி சொல்லி டைட்டாக இருந்தேன். என்னென்னா ஒரே குட் திங் என்னென்னா, இந்த செஷன் சேர்மனா அந்த செஷன் அந்த கெஸ்ட் இருப்பாங்கல்ல, அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் எல்லாரையும். அவர் பார்த்துட்டார் எல்லாரும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லோரும் ஹார்ட் அட்டாக், பேனிக் அட்டாக், 2 minutes அவே ஃப்ரம் பேனிக் அட்டாக்ல இருக்கான் அப்படின்னு வந்து என்கிட்ட தான் பேச ஆரம்பிச்சார். ஆக்சுவலாக பாக்கியாட்ட பேசலன்னு நினைக்கிறேன், என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். ஏதோ முக்கியமாக பேச போகிறாரு, ஏதோ கேட்க போகிறாருன்னு நினச்சேன். ஆஃப்கோர்ஸ் CA with 30 years இண்டஸ்ட்ரி லெஜண்ட் அப்படின்னு டிஜி சுரேஷ் வந்து. நான் நினச்சேன் பேட்ட ட்ரெய்லர் பார்த்துட்டியா, இப்போ தான் வந்துச்சு அப்படின்னாரு. யார் சார் நீ, நல்லா இருக்குல்ல அப்படின்னாரு. பேட்டர் நல்லா இருக்கும், கார்த்திக் சுப்ராஜ் புது டைரக்டரா அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சு. அப்புறம் காமாச்சு. நல்ல வேலை எந்த வந்து 4th தான். ஸோ எனக்கு முன்னாடி 3 பேர் சொதப்பிட்டாங்க. நம்ம சொதப்பினால தனியாக இதுக்கு மேலே இதோட மோசமாக நம்மளால பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் நானே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலாக பப்ளிக் ஸ்பீக்கிங்கே வந்துட்டு பரவாயில்ல நமக்கு வரும் போல அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா அதுதான் அந்த இதுக்கெல்லாம் ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த டாபிக் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு லீடர் என்னமோ ஒன்று கொடுப்பாங்க, செஷன் வின்னரோ சம்திங். 5 பேரில் யார் நல்லா சொன்னா
அப்படிங்கிறது. அதுக்கெல்லாம் வேற கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கெல்லாம் வேற சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம தான் வின்னர், அப்போ நம்மளே அப்படின்ட்டு இருந்தபோது ஓகே 1000 பீப்புளுக்கு முன்னாடி நம்மளால பேச முடியுது. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஹார்ட் ஃபார் எனி திங் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு தட் ப்ராப்ளி செட் அ ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் தான் எப்படி சொல்றது, ஆமாம், that is very important. கான்ஃபரன்ஸ் போறதோ I made a lot of friends. that is very true. இப்போ வரைக்குமே I have a lot of friends from conference. நம்ம இப்போ சொன்னப்போ I disagree சொன்னல, like CA is a lonely course இருக்கு. that this is ஏன்னா நான் சிகாசால இருந்தப்போ நான் மென் பண்ண அந்த 2 மாசம் 2 மாசம் இல்ல, எனக்கு வந்து it was almost 1.5 to 2 years. அதான் அந்த எக்ஸாம் 2 மாசம் அது lonely தானே. ஸோ அதுதான் எடுத்தோடனே நேஷனல் கான்ஃபரன்ஸ் இல்லைனாலும் ஐ ஸ்டார்டட் ஸ்டடி சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டடி சர்க்கிள் கோஆர்டினேட்டர்னு சொல்லிட்டு இருந்தேன். அது அப்போ வந்து ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க அங்கே. அதுக்கப்புறம் ரீஜனல் கான்ஃபரன்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாக இட் வாஸ் ஆக்சுவலி குட் கம்யூனிட்டி. சிவகாசியில் பண்ணுறாங்க, இப்போது 2 ரன் பண்ணுறாங்க. சேலம் நல்லா பண்ணிருக்காங்க. சேலம் ஐசிஐ இஸ் டூயிங் ரியலி குட். மதுரை அஃப்கோர்ஸ் தே ஆர் நார்மலி டூயிங் குட். சென்னை இஸ் பீக் ஆக்டிவிட்டி. யூ கான்ட் ஈவன் லைக் ஒரு மீட்டுக்கு வரவன் அடுத்த மீட்டுக்கு புதுசாக ஒரு செட் வராப்பில் இருக்கும். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அஃப்கோர்ஸ் இன் சென்னை. கோயம்புத்தூர் இஸ் நார்மலி குட் தான். ட்ரிச்சி இஸ் has to pick up anyway. We'll do a lot about it, but yeah, unless people go in ulla ponada see there are entry barriers in every place, but people are changing for good. There are students communities that help everybody. ஏன்னா அந்த டைம் என்ன ஆயிரும்னா ஓகே நம்ம படிக்க வந்திருக்கோம், அதே தான் அந்த 10th 12th கேபிள் கட் பண்ணுறக்கு அதே தான். நீங்கள் இங்கெல்லாம் போனீங்கன்னா டைவர்ட் ஆயிருவீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். தட் இஸ் நாட் ரியலி த கேஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. There are a lot of student communities actually. அப்போ வந்துட்டு we didn't have that much internet presence. மிஞ்சி போனால் வந்துட்டு கோல்மால் சிஏன்னு ஒரு பேஜ் இருக்கும். தட் வாஸ் தி ஒன்லி எப்படி சொல்ல டெஸ்டினேஷன் ஃபார் சி ஸ்டூடெண்ட்ஸ்னு. இப்போ வந்துட்டு அத்தனை மீம் பேஜ் இருக்குது அண்ட் நிறைய கம்யூனிட்டிஸும் இருக்குது. லைக் ஆஃப்லைன் இன் சென்ஸ் லைக் நாட் ஸ்ட்ரக்சர்டு. இப்போ சிகாஸ் அது மாதிரி இல்லாமல் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் இனிஷியேட்டிவ் மாதிரி ஸ்டூடெண்ட் டேக் க்ரோ வித் ராம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவன் வந்து 400 ஸ்டூடெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறான். அவனுக்கு வந்து அதுலேயே வந்துட்டு லாட் ஆஃப் பீப்புள் கான்ட்ரிபியூட் டு இது. ஹி ஆல்சோ கான்ட்ரிபியூட். இது எல்லாமே ஸ்டூடெண்ட் ட்ரிவன். ஸோ தே ஹெல்ப் தெம் செல்ஃப் மாதிரி. இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நமக்கு அப்போல்லாம் கிடையாது. இது மாதிரி கம்யூனிட்டிஸ் போகிறது இட்ஸ் நாட் ஆக்சுவலி டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. டிஸ்ட்ராக்ஷன் விட we develop people skills உங்களுக்கு கம்பெனி கிடைக்கும். கொஞ்சமா அது ரிலாக்ஸும் ஆகணும்ல. ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போறதுங்கிறது நடுவுல லைக் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். you'll be okay. So that's one good development that I'm happy about that's happening. அப்போல்லாம் வந்துட்டு கோல்மால்சியே தான் ஒன்லி எல்லாமே இல்லைன்னா அந்த ஹிந்தி பேஜஸ் தான் இருக்கும், நிறைய ஹிந்தி. இப்போ அது இல்லாமல் இட்ஸ் growing to an extent. எல்லாமே எல்லா ஊர்லேயும் something is happening. That's one good thing. ஆனால் இப்போ distractions are very much social media ஜாஸ்தி. குட் திங்ஸ் இருந்தாலும் விட அதிகமாகவே பேட் திங்ஸ் இருக்கு. ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்துட்டு ஸ்க்ரீன் டைம் இஸ் ஆவரேஜஸ் 6 hours to 8 hours. இன்ஸ்டாகிராம் இஸ் டேக்கிங் half of the time. இது நார்மல் டே. இன்ஸ்டாகிராம் எனக்குலாம் அப்போ 6 hours எடுத்துட்டதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சம் பேட் டேஸ்லாம் இருக்கும்ல, 6 hours 7 hoursலாம் போயிருக்கு. ஆமாம், அது நார்மல் தான். இட்ஸ் அன் ஆவரேஜ் டேக்கு இப்படி எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் கன்சர்னிங். போது ஆர்டிகல்ஷிப்பில் யூ டிட் சிகாசாவும் பண்ணியிருக்கீங்க, ஈவெண்ட் ஆர்கனைஸ். அப்போ ஐ வாஸ் வெரி ஆக்டிவ், நிறைய பண்ணிருந்தேன். தட் வில் கிவ் யூ நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் திங், லீடர்ஷிப். ஏன்னா வில் பி ஆனஸ்ட், ஆர்டிகல்ஷிப் இஸ் அ ஃபவுண்டேஷன், பட் இட்ஸ் நாட் தி எண்ட். இல்லை இதில் படித்தது தான் வச்சு வாழ்க்கையே டிசைட் ஆக போகிறது கிடையாது. ஆஃப்டர் தட் அண்ட் பெனிஃபிட் அது மிட்சைஸ் சூஸ் பண்ணதில், பிகாஸ் டெலாய்ட் ஆர் வேற எங்கே போயிருந்தாலும் போயிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று ஒன் குட் திங் இஸ் ஒன்று எல்லாருக்கும் தெரியணும், போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பான். அப்படிங்க அந்த பிக் 4 எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மைட் பி ஒரு ஸ்டெப் முன்னாடி போகலாம். அவ்வளோதான். பிக் 4 எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு நாட் கன்சிடர்ட். லைக் you have a corporate and the thing is அங்க போனோம்னா we do monotonous work. அதை வச்சு நம்ம கத்துக்கவும் முடியாது. அந்த articleship is for learning. So Midsize is, if you don't get into the right teams in big 4 you are going to be doing monotonous work. Right team like it's probably your work and luck. Work, behavior, 2% 3% probability மாதிரி. Yeah, that's probably correct. That's one thing. Articleship is crucial, but doing a lot of things during articleship is very important. See, முன்னாடி வந்துட்டு நம்ம முதல்ல வந்துட்டு ஒரு குரூப் படித்தாலே வந்துட்டு ஆர்டிகல்ஷிப் செஞ்சிடலாம். ஸோ த பீப்புள் ஹூ ஆர் லைக் கம்ப்ளீட்லி டூயிங் ஆர்டிகல்ஷிப் இஸ் லைக் நாட் ஈவன் ஹாஃப்.
மோஸ்ட் பீப்புளெலாம் வந்துட்டு குரூப் 2 மட்டும் ஃபுல் ஆர்டிகல்ஷிப் எழுதுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஆர்டிகல்ஷிப் இது முடிச்சாதான். ஸோ யூ ஹேவ் த என்டையர் 2 years டு ஒர்க் அண்ட் டூ அதர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெவலப் யுவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் வெளில போகிறது. இட்ஸ் யூஆர் அடல்ட் அடலசன்ட் சொல்லிக்கலாம். யூஆர் 19 year old அண்ட் கெட்டிங் இன் டூ இப்படி சொல்கிறது. யூ வில் பி ட்ராவலிங் அந்த இது. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் ரியல் லைஃப் ஸ்கில்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த வேர்ல்ட். ஸோ தட்ஸ் ஒன் திங் தட் மிட் சைஸில் பண்ணுறது. இட்ஸ் ஹோல் நியூ அட்வான்டேஜ். ஏன்னா யூ வில் பி ஜம்பிங் டைரக்ட்லி 21 முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி இந்த டிகிரி முடிச்சு ராத்திரி அடுத்த நாள்லேருந்து ஓகே டேக் ஓவர் தான். லிட்டரலி அது மாதிரி தான். You are expected to be a chartered accountant. You are supposed to behave like a chartered accountant from Articleship. So Articleship lende if you start learning those things, that will help. Enakku manise everybody that I speak to has been benefited. People doing dummy ingradhu it's actually fun to plan. Jolly ah irukum work naal. It's not going to idu adha na college drop out பண்ணது மிஸ் பண்ணாம இருந்ததுக்கு ரீசனும் வந்து Articleship and CA R. That is very true. Okay, thank you. So final. Okay, final. சரி, inter you didn't have a choice. First thing, you didn't have a choice for both groups. Both groups there was no, you weren't put in a position for choosing ஒரு group or ரெண்டு group எழுதுறதா. ஒரு group முடிஞ்சா எழுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது because of the college. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா I was again thinking பேசாம ஃபுல்லா படிச்சிட்டு ரெண்டு group அடுத்த அட்டெம்ப்ட் எழுதிடலாமா, அட்டெம்ப்ட் ஸ்கிப் பண்ணலாமாங்கிற தாட்லாம் வந்துச்சு. இன்ட்ரப்போ அது பண்றாங்க. ஏன் அது பண்ணல, ஏன் பண்ணலன்னு தெரியல. ஏன்னா படிச்சிட்டோம், சரி எழுதிடலாம், பாஸ் ஆகிறோமோ ஃபெயில் ஆகிறோமோ பேசாமல் எழுதி வச்சிடலாம். ஓகே, ஸோ அதுதான். ஏன்னா அந்த தாட் வந்து ரொம்ப கடைசியில் தான் வந்துச்சு. What do you think about skipping attempts intermediate போது? ஸ்கிப்பிங்கிறது ஃபர்ஸ்ட் திங் அது ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, when you post qualification if you get into the employment market attempts கன்சிடர் பண்ணுறாங்கங்கிற ஒரு தாட். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு I had 4 attempts in final. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் அவ்வளோ வந்தப்போ அட்டெம்ப்ட்ஸ் எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல. ஓகே, வெரி ரேர்லி கம்பெனிஸ் ஃபில்டர் பேஸ்ட் ஆன் அட்டெம்ப்ட்ஸ். தி கம்பெனிஸ் ஹூ ஃபில்டர் ஆர் நாட் சோ மச் வர்த் இட். பிசிஜி பண்ணுவான், அது டிஃபரெண்ட் கேட்டகரி. அவன் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் எடுக்கிறான், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ரேங்க் ஹோல்டர்னே கூட சொல்ல முடியாது. அவன் வந்துட்டு ஃபவுண்டேஷனில் ரேங்க் இருந்தால் ரேங்க் நல்லது, இன்டரில் போத் குரூப்ஸ் ரேங்க்கு, பிக் 4 ஆர்டிகல்ஷிப் ஃபைனலில் ரேங்க். அதுதான், இது இருந்தால் மட்டும் அப்ளை செய்யவும். அதுதான். ஸோ ரொம்ப கஷ்டம் அது. தட்ஸ் நாட் கிரைட்டீரியா. பட் ஜென்ரல் நார்மல் பேக்கேஜ் லேண்டிங் இதுக்கு எப்படி சொல்கிறது, அபவ் ஸ்டாண்டர்டுக்குனாலே போதுமானது. யார் ஸ்கில் செட்ஸ், யார் நாலேஜ், how you present yourself, prepare for the interview, that really is the entire thing. So what time skip பண்றது is not anything. But நான் பண்ணினேன். பட் எந்த இது மோது ஃபைனல் மோது சொல்றீங்க? ஃபைனல், இன்டர் மோது லைக் உங்களுக்கு அந்த எப்படி சொல்ல அட்டம் ஸ்கிப் பண்ணி ரெண்டுத்தையும் எழுதுவோம் அந்த தாட். அதுதான், நம்ம படிச்சுட்டோம் எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது லாஸ்ட் மினிட் தான் இந்த தாட் வேற ஒருத்தவங்க சொல்லி தான் சரி இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தாட் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதுதான், இவ்வளோ படிச்சிட்டோமே எதுக்கு எழுதாமட்டா ஒரு ஆப்ஷன்ஸ் யூ டேக் கால்ஸ், டேக் ஸ்டூபிட் கால்ஸ் டு பி மோர். You didn't have much options first thing. ஸோ படிச்சிட்டோம் ஒன்று. அண்ட் ஒரு வேளை ஈஸியாக வந்துருந்துச்சுன்னா கில்ட் பயங்கரமாக வந்துடும். ஓகே, அதனால ஐ சாய்ஸ். It is better to write the exam than skip it. I've skipped an exam. Like வந்து ஒரு 2 நாள் கேட்பாங்களா ஃபெயில் ஆயிட்டானு, that's all. But that experience matters. That is one thing. சில பேர் ஸ்கிப் பண்ணி there are good stories as well. There are இதுக்கு, but majority has been like out of fear. Very true. அதாவது ஸ்கிப் பண்ணுறது எப்போ ஸ்கிப் பண்ணுறான்னு இருக்கு. லைக் 2 மாதம் முன்னாடி வந்துட்டு ஒரு குரூப் கூட எழுத மாட்டேன், 2 மாதத்தில் நீ ஒரு குரூப் படிச்சே எழுதிடலாம். There are cases. அதுக்கு அந்த டைம்ல ஸ்கிப் பண்றது genuine reasons you can skip it. ஆமா, இது சோ ஃபைனல்ல both groups இப்போ வந்துட்டு செகண்ட் இயர்ல வந்து நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன். அதுதான் அந்த ஆர்டிகல்ஷிப் டைம்லாம் பயங்கரமா பில்டப் போட. அது வந்து பாஸ்ட் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ்ல இருந்த ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ எங்க நிறைய சீனியர் சிஎஸ்க்கு தெரியும், ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணோம். அது இதுன்னு ஒரு பில்டப் ஓடையே சுற்றுவோம்ல, இந்த தீப்பொறி திருமுகம்னு சொல்லி கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க ஏற்றி விடுறதுக்காக. அவங்க வந்து பயங்கரமா இது பண்ணி விடுவாங்க. அப்படிலாம் சொன்னோடனே நீ ரேங்க் வாங்கலாம் அது இதெல்லாம் சொல்லி பயங்கர பில்டப்பாக இருந்துச்சு. நான் படித்ததும் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க மாட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதான் 12th வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்போம். இந்த லாஸ்ட் மினிட்ல படிப்போம், போய் எழுதிட்டு வரோம். இன்டர் 2 குரூப்புமே ஆல்மோஸ்ட் ஐ டிட் தட். இந்த கடைசி நிமிஷம் தான். அந்த டைம் வந்துட்டு அப்போதைக்கு என்ன முடியுமோ படிச்சு வச்சிருவேன், அவ்வளோதான். இந்த 15 நாள் ரிவிஷன் டேஸ் அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஷெட்யூல் போட்டு அதெல்லாம் பண்ணலை. ஓகே, ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளானு எனக்கு தெரியல, ஆக்சுவலாக தெரில. ஏன்னா 60 days ஸ்டடி பிளான்னு போடுறது, 60 daysல எவ்வளோ நாள் நம்மளால் பண்ண முடியும்னே தெரியாது. ஸோ தட் இஸ் ரிஜிட் மாதிரி தோணுச்சு.
இதில் வந்துட்டு கிளாஸஸ் நான் போனேன். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எஃப்ஆர் வந்துட்டு எனக்கு பிடிச்சிது. பட் த ஃபேக்கல்ட்டி ஐ சாய்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேர் ஆக்ட் ஒரு இண்டேஸ்க்கு. ஏன்னா இண்டேஸ் அப்போ தான் ட்ரான்சிஷன் ஆச்சு. ஸோ என்டையர் இண்டேஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு லைனாக வில் ஸ்டடி 1.25 வருஷம் நான் போனேன் எஃப்ஆர் கிளாஸ். அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் நாங்கள் ஒரு 10 மணி நேரம் படிச்சிருப்போம். அக்ரிகல்ச்சருக்கா 10 மணி நேரம் 10 மணி நேரம் வாங்கியப்போ அது மொத்தமே 10 சம் தான் இருக்கும். அதுதான். ஸோ எனக்கு எது வெயிட்டேஜ் எதுவுமே தெரியல. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் லைக் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. பட் இட் இஸ் நாட் வெரி ரெலவென்ட். எக்ஸாம் ஓரியன்டட் சுத்தமாக கிடையாது. அது எனக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் ஸ்டார்டிங் ஒரு மாதம் 2 மாதம் ரொம்ப ஆக்டிவாக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆர்டிகல்ஷிப் சீனியர் இயரில் 3rd இயர் ஒர்க்கும் பயங்கரமாக இருக்கும். காலையில் 6னா அவர் வந்து 5:55 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ ரொம்ப பஞ்சுவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணார். எனக்கும் பஞ்சுவாலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம 6:15 போவோம், கடைசி ரோவில் போய் உட்காந்துட்டு அண்ட் ஐம் நாட் அன் ஏர்லி மார்னிங் பர்சனும் கிடையாது, நைட் பர்சன் தான். ஸோ காலைல போவேன். ஆனால் எனக்கு ஏன் எப்படி ஆச்சுன்னு தெரியல, தூங்கினேன்னா எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில். ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் பாதி தூக்கத்தில் இருப்பேன். பட் ஞாபகம் இருக்கும், எங்கேயோ கேட்ட ஞாபகம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் படிப்பேன். அப்போ வந்து எஃப்ஆர் வாஸ் நைட் மேர் மாதிரி. இன்னும் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெரிய புக் இருக்கும் லிட்டரலாக இவ்வளோ. ஏன்னா இண்டேஸ் பேர் ஆக்ட் ஸ்டடி மெட்டீரியலே அதுதான் இவ்வளோ இருக்கும். அதோட டபுள் த சைஸ் வந்து எனக்கு பேர் ஆக்ட் இருந்துச்சு. ஸோ எஃப்ஆர் இதை தான் ஃபைனல் கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட் டெசிஷன் வந்து எஸ்சிஎம்பி. என்னோட அட்டெம்ப்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த காஸ்டிங்கை தூக்கிட்டு எஸ்சிஎம்பி கொண்டு வந்தோம் May 20 தான். ஓகே. அதுவும் ஒரு லேப்ராட் மாதிரி தான் போனோம். அந்த கிளாஸும் வெண்ட் ஆன் ஃபார் 1 year. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இதுதான் உண்மையாகவே இப்படி தான் இருக்கும் போல், ஃபைனலாக நம்ம எழுத முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எஸ்சிஎம்பி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சிலபஸ் கொடுக்கல, நாங்கள் கிளாஸ் சேர்ந்துட்டோம். ஸோ சிலபஸே இல்லாமல் அந்த ஃபேக்கல்ட்டியும் என்ன பண்ணுவாங்க பாவம். ஐயோ. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஏஎம்ஏவும் சொல்லி கொடுத்து, அது போக அவர் நிறைய கோர்சஸ்லாம் படிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதுல இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து என்னென்னமோ தியரிலாம் சொல்லி கொடுத்து என்னென்னமோ தியரிலாம் படித்தோம். நாங்கள் ஃபாரின் ஆத்தரோட புக்கு அது இதுன்னு ஒரு வருஷம் எஸ்சிஎம்பி படிச்சிருக்கோம். லிட்ரலாக 12-15 days எடுக்குமா அது படித்து முடிக்க. அவ்வளோதான். ஸோ அதுவும் வந்து 4 hours கிளாஸ், 4 hours 1 year போனோம். ஸோ எஃப்ஆர் 365 into 4 போட்டாலே ஈஸிலி 1000-1500. ஸோ எஃப்ஆரும் அதே மாதிரி எஸ்சிஎம்பியும் அதே மாதிரி. இதில் ரெண்டுமே என்ன படிக்கணும் என்ன விடணும்னு கூட எனக்கு தெரியல. நாலேஜ் மட்டும் தான் இருந்திருக்கும். நாலேஜ் மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருந்தா ஈஸியராக போயிருக்கும் பேசிக்கலி. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ஆக்சுவலாக என்னன்னா, இட் டுக் ஸோ மச் டைம் டு ஜஸ்ட் கலெக்ட் மை தாட்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு அதான் 41 எடுத்தோன்னா 41ல் ஒன்றுமே இல்லை, அந்த ஃபார்மேட் தான். ஆனால் நான் 10 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல யோசிக்கணும். ப்ராப்பர் நோட்ஸ் கிடையாது, ஏன்னா பேர் ஆக்ட் தான் இருந்துச்சு. ஃபுல்லாக படித்தா பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ அதனால் நோட்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆல்மோஸ்ட் கேவ் அப். சரி இது முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எது சொல்லுங்க? எஸ்சிஎம்பி எஃப்ஆர் வந்து சரி ரொம்ப கஷ்டம் போல. கடைசியில் பார்த்துக்கலாம். அக்கவுண்ட்ஸ் தான் அவங்க ஈஸியர் சப்ஜெக்ட் இன்டர்மீடியட். ஸோ எஃப்ஆரும் அதே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் எனக்கு கான்ட்ரரி கன்சாலிடேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே. ஏன்னா ஈஸியாக இருந்திருக்க வேண்டியது ஈஸியாக இல்லை. ஆனால் கன்சாலிடேஷனு அப்புறம் இந்த சம் போடுற மாதிரி இருந்ததுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா லாஜிக்கோட படிச்சும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மேரத்தான், யூடியூப் மேரத்தான் அது இதெல்லாம் பார்த்து என்ன அக்ரிகல்ச்சர் இவ்வளோ நேரத்தில் முடிச்சிட்டாங்க, அவங்க ப்ராப்பராக கவர் பண்ணல போல அப்படிங்கிற. அரை மணி நேரம் அதிகம், ஆக்சுவலாக 10-15 minutesலாம் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, இவங்க ப்ராப்பராக கவர் பண்ணல போல, இவங்களெல்லாம் பார்த்தா நம்ம பாஸ் ஆக மாட்டோம், இது செட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. அது முடிச்சு தான் சரி ஸ்டடி மெட்டீரியல் கொஞ்சம் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு எஃப்ஆருக்கு ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தேன். ஸ்டடி மெட்டீரியலே ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். பேர் ஆக்டோட வாஸ்ட் கம்மி, பட் ஸ்டடி மெட்டீரியல் பெஸ்ட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும். பேர் ஆக்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர், இது கலராக அடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் எஃப்ஆர் இப்படி தான் போச்சு. பட் 2 attempt எடுத்துருச்சு எஃப்ஆர்னாலே 2 attempt எடுத்துருச்சு. சரி, ஃபர்ஸ்ட் உங்க எலிஜிபிள் அட்டெம்ப்ட் May 20 ஸ்கிப் ஆயிடுச்சு. கோவிட் வந்து நீங்க வந்துட்டு நான் அப்பலேருந்து லாக்டவுன்ல தான் இருக்கேன். எப்போனா November 19 எனக்கு ஸ்டடி லீவ் கிடைச்சது. November 2019ல இருந்து லாக்டவுன்ல தான். லாக்டவுன் தான். எப்போ November 22 நான் May 22 நான் பாஸ் ஆனது. அது வரைக்குமே லிட்டரல் லாக்டவுன். மை காட். சோ இப்படி தான் போச்சு. அது May 2020 ஸ்கிப் ஆச்சு. மார்ச்லேயே வந்துட்டு May 20 நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க.
நடக்காதுன்னு சொல்லல. நடக்கும் நடக்கல. ஜூன் ஃபர்ஸ்ட் ஜூன், அப்புறம் ஜூலை, அப்புறம் தான் ஆகஸ்ட், அப்புறம் செப்டம்பர், அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் கொன்றுவேன்ட்டானுங்க. அதனால தான் நவம்பர் போயிட்டா. நவம்பர்லயும் வந்துட்டு கடைசி நாள் வரைக்கும் நடக்காது. அதுவும் வந்துட்டு அந்த ட்விட்டர்ல சாவடிச்சிட்டு இருந்தாங்க. சரியான டைவர்ஷன். ஐ வாஸ் a perfect trap for that. ஆமா, நான் அதையே பாட்டெல்லாம் உட்காந்துட்டு இருந்தனால தான் இருந்துச்சு ட்விட்டர்ல. அது என்ன #ICA எக்ஸாம்ஸ் அதேதான். அதை பார்த்துட்டு அதுலயே அது இந்த டெலிகிராம் குரூப்ஸ் எவனா ஒருத்தன் நான் இப்போதான் சுப்ரீம் கோர்ட்டை பேசிட்டேன் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு ஐசிஐ வந்துட்டு நீ செத்தாலும் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் காரியம் பார்த்துக்கலாங்கிற. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜூலை 21 அட்டம்மே அது கண்டினியூ ஆச்சு. ஆமாம் ஜான் 21 இது நடந்தது. இது அதோட ஆப்ட் அவுட்டும் பண்ணினேன். என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணினேன். ஆப்ட் அவுட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா படிக்கல, மே வரைக்கும் ஓரளவுக்கு படிச்சிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமா முடியல, படிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி ட்ரெய்னிங் ஆல்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் திங் கோவிட் போது அவ்வளோ பேரனோயா சுற்றி லைஃப் இட் செல்ஃப் இஸ் அன்சர்டன். லிட்டரலி என்ன பண்ணுவோம், ஃபியூச்சர் என்ன, எல்லாமே இனிமேல் வீட்டில் தான் இருப்போம், என்னெல்லாமோ கட்டுக்கதை கேட்பாங்க. லைக் எல்லாருமே இருக்கவே மாட்டோம். அது இதெல்லாம் இன்னொன்று 20 வருஷமே லாஸ்ட் டைம் when you were with your parents the whole day for entire 3 months where when you were 3 years old. Imagine 20 years later being with your parents வீட்லயே. ரொம்ப சண்டை. அதுதான், அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட் அதோட படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னன்னா அதுதான், அப்பா பிஸ்னஸ், ஸோ ஹில் நாட் அட் ஆல் பி அட் ஹோம். எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது கீழே எனக்கு யங்கர் சிப்ளிங் தம்பி, ஸோ 3 பேர் விளாண்டுருப்பாங்க. நான் மட்டும் என்னோட ரூமில் உட்காந்து படிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அண்ட் டிவி பாட்டுக்கு ஒரு பக்கம் சத்தமாக ஓடிட்டு இருக்கும். அவங்க டெய்லி ஆக்டிவிட்டி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இப்போ குக்கிங் புதுசாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான், நம்ம மட்டும் உட்காந்து படிக்கணும்னா நான் ரூமில் வந்து உட்காந்து நான் ஒரு பக்கம் ஃபோன் பாட்டுருப்பேன். அவ்வளோதான். அதான் கோவிட் போது இரிட்டேட்டிங் டிசாஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ஆமாம். இப்போ யோசிச்சா என்னன்னா பேசாம நானும் போய் அவங்களோடய இருந்திருக்கலாம் அப்படின்னு. கோவிட் முடியட்டும் எழுதிக்கலாம். அதுதான், ப்ராப்பரா ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு யூ டிடன்ட் நோ அடுத்த அட்டெம்ப்ட் இப்படி தான் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. ப்ளஸ் வாட் யூ தாட் எழுதினா பாஸ் ஆயிடுவோம். ஏன்னா அப்போதான் படிச்சிருந்தோம் ஃப்ரெஷ்ஷா 5 மாசம் உட்காந்துருக்கோம். யூ would have missed out 6 months நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஸோ ஒன் திங் இன்னொன்று என்னன்னா திருப்பியும் இதை படிக்கணும் 6 மாசம், திருப்பி வீட்டுக்குள்ள உட்காரணும். அந்த டெசிஷன் இஸ் ரியலி ஹார்ட். லைக் நாட் ஆப்டிங் ஃபார் தட் எக்ஸாம். நீங்க அந்த எல்லா ஐசிஏ எக்ஸாம் எல்லா ட்விட்டரும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே பண்ணேன். ஓகே. நான் பண்ணலனாலும் ஒரு 4-5 நியூஸ் சோர்ஸ் வேற வச்சிருப்பேன். தெரியுமா பாத்தியா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா எனக்கு கால் வந்துடும். அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் அ டாபிக் ஆஃப் அது ரொம்ப பேரனாய்ட் டைம். நல்லாவே ஞாபகம், ரொம்ப இரிட்டேட்டிங் பேரனாய்ட் டைம். பட் டு ஓவர் கம் தட் இஸ் significant. நாளைக்கே ஈவன் நவ் கோவிட் லுக்ஸ் லைக் ஹவு டு தட் ஹேப்பன் லிட்ரலி. என்ன நடந்துச்சுனே தெரியல. லைக் இப்போவுமே ஐ ஃபீல் ஐ எம் ஸ்டக் அட் 2018 and 19. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே அந்த எப்படி சொல்ல நேரா 23ல இருந்தா 23 வந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு 3 இயர்ஸ் வாஸ் மேட்னஸ். 22 வந்துட்டு போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸ் மாதிரி எனக்கு இருந்துச்சு. இன்னும் எல்லாரும் வெளில போயிட்டாங்க, நம்ம ஏன் வீட்லயே இருக்கோம். அதேதான், லைக் லாக்டவுன் முடிச்சும் ஆனால் எக்ஸாம்ஸ் முடியலையே, படிச்சதா பாஸ் ஆனாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்துச்சு. அதனால இட் வாஸ் வெரி இரிட்டேட்டிங் கோவிட். ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஃபார் May 20 you were completely actually ready இல்ல? யா May 20 was you are ready actually. ஆனால் என்ன பண்ணிட்டேன், அந்த ஆர்டிகல்ஷிப் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஐ மிஸ்ட் அவுட் ஆன் த கிளாஸஸ். ஃபர்ஸ்ட் திங் அது. செகண்ட் திங் வந்து இதையே நம்ம 2 வருஷம் படிச்சுட்டோமே. FR 1 வருஷம், ICMB 1 வருஷம். மித்த 1/2 வருஷத்துல ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் லா வந்து ஒரு 3 months போனேன். 3 months was கிளாஸ். ஓகே. ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஸோ லா ஒரு 3 months போனேன். அப்புறம் லா ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் டாக்ஸஸ் முடிச்சிருந்தேன். டிடி அண்ட் எடிட்டியா இல்லை கிளாஸ் போனது முடிச்சு வச்சிருந்தேன். ஓகே. படிக்கலாம் இல்லை, முடிச்சுட்டேன். டஸ் நாட் மீனிங் படிச்சுட்டேன். ஸோ இதுதான் முடிச்சு வச்சிருந்தேன். அவ்வளோதான். ஓகே. இந்த நாளுக்கு தான் முடிச்சாச்சு. ஸ்டடி லீவ் வாங்கியாச்சு நவம்பரில். அதுக்கப்புறம் தான் ஐ டுக் அப் ஆடிட்டிங். ஓகே. ஆடிட்டிங் வந்து ஒரு செல்ஃபா இல்லை கிளாஸா? ஆடிட்டிங் செல்ஃப். ஓகே. ட்ரை பண்ணேன். அப்புறம் இல்லை, ஆடிட்டிங் வந்து ட்ரை பண்ணேன், முடியல, தூக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கிளாஸஸ் வாங்கிட்டேன். ஓகே ஓகே. கிளாஸ் வாங்கினேன். ஆனால் அது ரொம்ப ஸ்பீடாக வச்சு ஓகே எக்ஸாம் வந்துச்சு, நான் முடிக்கணும். 2.25x 2.5 3xலாம் போச்சு. உட்காந்து காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் கிளாஸ் பார்க்குறது 1.5 வாரத்தில் முடித்தேன். என்ன பண்ணேன்னு கேட்டால் தெரில. ஓகே. அது ஓடிட்டு இருந்துச்சு, பாட்டு தான் இருந்தேன், கேட்டுச்சு, பட்
அவ்வளோதான். ஸோ ப்ராப்பராக அதை பண்ணல. தட் இஸ் ஒன் மிஸ்டேக். ஓகே. ஸோ ஆனால் ஓகே, மேனேஜபிள், டீசென்ட்லி மேனேஜபிள் ஆடிட்டிங்கு. லா வந்து அதான் சொன்ன மாதிரி இட் இஸ் மை ஸ்ட்ராங் திங். ஸோ லா வந்து இட் வாஸ் நைஸ். அதுக்கும் அதே மாதிரி கலராக நோட்ஸ். ஓகே. டேக்ஸ் அண்ட் லா வந்து எப்போவுமே இப்போ வரைக்கும் என்கிட்ட நோட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ கமெண்ட்ல போட போறாங்க ஸ்கேன்டு பிடிஎஃப் அப்லோட். அதுதான். ஸோ இது ரெண்டும் வாஸ் குட். அப்புறம் என்ன இருக்கு, லா, தென் ஆடிட் இப்படி போச்சு. டாக் அபௌட் எலெக்டிவ். தென் எலெக்டிவ் இஸ் another madness. ரிவர்ஸ்ல இருந்து வருவோம். இப்போ வந்துட்டு ஐபிஎஸ் integrated business solution, erstwhile that was one of the least chosen elective, which was multidisciplinary. என்னோட அட்டெம்ப்ட்ல ஐ திங்க் தி 100 பேர் MDCS 100 பேர் சூஸ் பண்ணிருந்தாங்க. எந்த அட்டெம்ப்ட்ல நீங்க வாங்குனீங்க? நவம்பர் 22. அந்த 100 பேர்ல நீங்க ஒருத்தர், நான் இன்னொருத்தர். ஓகே. நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 89 சாரி 89 போட்டிருந்தீங்களே. நான் வந்து 60 வாங்கினேன். 89 60. So we'll first touch upon how did you prepare. நான் ப்ரிப்பேர் பண்ணல. How did you approach IBS? IBSன்னு சொல்லுவோம். Multidisciplinary was the erstwhile இது. I scored 60 in IBS. You scored 89 in IBS. There are a lot of confusing advice going on. Honestly, people are taking summary books to exam halls. Oh, useless. That looks obvious. If you like try one question paper at home, you can actually you'll know what to do. How did you approach? First எப்படி எடுத்தீங்க? உங்களுக்கு தெரியும்ல 100 பேர் தான் எடுத்தாங்க அப்படிங்கிறது. அதுதான் அகைன் சேலஞ்ச். அந்த திமிரு. நானும் எனக்கு எக்கனாமிக்ல அப்படி நான் எடுத்து எனக்கு எக்கனாமிக்ல எடுத்து ரேரா ஃபெரா ஃபெமா. எனக்கு ஃபெமாவே பிடிக்கல. அதனால ஸ்ட்ரெயிட் டிசிஷன் எக்கனாமிக்ல கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எஸ்எஃப்எம்மோட எக்ஸ்டென்ஷன். தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு, வேண்டாம். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் தான் எடுத்தேன் ஒரு அட்டெம்ப்ட். என் அட்டெம்ப்ட் வந்துட்டு December 21 இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் எழுதினேன். அது வந்துட்டு பயங்கர டஃப். இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் நான் வந்து அவ்வளோ படிச்சிருந்தேன். அதுக்கு பிடிச்சி என்ஆர் டாக்ஸேஷன்ல எல்லாம் படித்தேன். அவ்வளோ படித்து ரசித்து படித்தேன். 48 வாங்கினேன். அதே வந்து பக்கத்தில் வந்துட்டு அந்த ஹாலில் இருக்கு. நான் ஒருத்தன் தான் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், பாக்கி எல்லாரும் எக்கனாமிக்லாம். அவன் வந்துட்டு அந்த December 21 அட்டெம்ப்ட் வந்துட்டு கேட்குறவனா 60. ஏன்னா 3 MTP கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட். வந்தவெல்லாம் வந்தான், இப்படி இந்த ஸ்கேனரை திறந்தான், இப்படி எழுத ஆரம்பிச்சான், கிளம்பிட்டான் 60. நான் உட்காந்து மண்டையை வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சு அது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இன்டர்நேஷனல் டாக்ஸ் செட் ஆகாது, இவ்வளோ அடி வாங்கிட்டு என்னால் திருப்பி அங்கே போக முடியாது, ட்ராமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு விட்டேன். இதை விட்டா கேபிட்டல் மார்க்கெட்ஸ் நாட் ஆல் இன்ட்ரெஸ்டட். செபி படிக்கணும்னா அகெயின் கேபிட்டல் மார்க்கெட்ஸ்னா என்ன, ட்ரேடிங் பற்றி படிக்க வருமா? இல்லை, மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் கூடாது செபி பற்றி. ஸோ ஐ வாஸ் ஆப்வியஸ்லி another பேப்பர் ஒர்க் சாப்டர் மாதிரி இருந்துச்சு எக்கனாமிக்கில். அண்ட் இதை பார்த்தோன்னே அனதர் லா வேணாம் நமக்கு அப்படின்னா இட் வாஸ் ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் மல்டிடிசிப்ளினரி. பட் அது பார்த்தோன்னே 100 பேர் தான் எழுதுறான் அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் யூடியூப் பூரா தேடினேன், டெலிகிராம் எல்லா ஃபேக்கல்ட்டியும் கேட்டேன், ஹவு டு அப்ரோச் மல்டிடிசிப்ளினரி. முதல்ல அப்ரோச் பண்ணீங்க அதுதான். டோன்ட், தேங்க்யூ ஃபார் கமிங் டு மை டெட் டாக்ங்கிறப்ப டோன்ட் டேபு டாபிக் மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல. யாருக்குமே அப்படி ஒரு பேப்பர் இருக்கா? நான்லாம் எடுக்கிறேனே, எனக்கு ஆக்சுவலா பயமா இருந்தது. எடுக்கிறேன்னு சொன்னா முதல்ல நிறைய பைத்தியக்காரத்தனம் கண்டினியூஸா அந்த கதை நம்ம பேசுவோம் ஃபைனல் டைம் தான். ஸோ நிறைய பண்ணி வச்சிருந்தேன்னா இப்போ வந்துட்டு திருப்பியும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்கன்னு பயன்ட்டே நான் நிறைய பேர்ட்ட சொல்ல. நான் வீட்டில் சொல்லியிருந்தேன், அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்துட்டு both of my parents are chartered accountants, but they didn't know the existing 6F பற்றி தெரியாது. சரி, அது ஏதோ 100 பேர் எழுதியிருக்காங்க, டஃப்பான பேப்பராக இருக்கும்னு நினச்சாங்க. எக்ஸாம் ஹாலில் அன்னைக்கு காலைல தான், என்னடா கட்டப்பையோட போகிறேன், கட்டப்பை எதுக்குடா என்ன வந்து ஒரு ட்ராவல் டஃபில் பேக் இருக்கும்ல, அதில் எடுத்துகிட்டு போனேன். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணேன்னா 1:45 1:40 வரைக்கும் அப்படி சொல்லு ஹால் வாசலில் இருப்பேன். கார்லேயே பெல் அடிச்சு எல்லாரும் உள்ள போறாங்கன்னா எட்டி பார்ப்பேன். எல்லாரும் உள்ள போனோன்னே 2 நிமிஷம் லேட் ஆனாலும் போய்க்கலாம் அப்படின்னு கட்டப்பையோட எடுத்துட்டு கட்டப்பை பேக் ஃபுல்லா போட்டு அப்படிதான் போனது. 23 புக்கோ 4 புக்கோ எடுத்துட்டு போனேன். நீங்க? ஆல்மோஸ்ட் அதான் எல்லா ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எல்லாமே 23. அப்புறம் ஒரு மாடியூல் இருக்குமே மல்டிடிசிப்ளினரிக்கு, இந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போல. அதெல்லாம் 2-3 போட்டு பார்த்தேன், கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேன். இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ அதே அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், ஒருவேளை வந்துச்சுன்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐட்டம் தான் சொன்னாங்க, எக்கனாமிக்ல வந்து அப்படியே இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன், இதெல்லாம் கேட்டான்னா இதை வந்து தேடுற அளவுக்குலாம் இந்த அளவு. அதெல்லாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து சேலஞ்ச், இந்த கௌரவமாக 60 வாங்கணும்னு ஒரு தேவையில்லாத வேலை. அதே தான்.
அதுக்காக இண்டெக்ஸ்லாம் பண்ணுறதா இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயாச்சு ஃபர்ஸ்ட் திங். அண்டு அதுக்கு இண்டெக்ஸ் யூஸ்லெஸ். இப்போயுமே சொல்கிறேன், இண்டெக்ஸ் இஸ் யூஸ்லெஸ். இஸ் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ த சேம் திங் ஃப்ரம் தி கேஸ் ஸ்டடி. ஹி வாண்ட்ஸ் சப்ஜெக்ட் படிச்சா போதும், இண்டெக்ஸ் தேவையே இல்லை இதுக்கு. ஃபர்ஸ்ட் திங் இட்ஸ் நாட் அட் ஆல் ஹார்ட். லெட்ஸ் பி ஆனஸ்ட், இட்ஸ் நாட் ஹார்ட். அதுதான் மித்த இதை விடவே இது ஈஸியாக இதுக்கு எஃபர்ட்டே போட வேணாம். நான் இன்னொன்று சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ இஃப் யூஆர் ஃபாலோயிங் திஸ் ஸ்பேஸ். ஐபிஎஸ்ல என்ன பண்ணுறாங்கன்ட்டு, பீப்புள் ஆர் செல்லிங் கோர்சஸ் ஃபார் ஐபிஎஸ். இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் 5,000 to 6,000. வாட் தே டூ இஸ் கிவ் யூ அன் இண்டெக்ஸ், சால்வ் ஆல் தி ஐசிஐ கொஸ்டின்ஸ். நோ யூஸ். ஐசிஐ கொஸ்டின்ஸ் போடுறதுனால நோ யூஸ். அண்ட் அட் தி எண்ட் தேர் கிவிங் யூ சம்மரி மாடியூல்ஸ். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். பீப்புள் ஆர் மிஸ்லெட் டு டேக் தி ஐசி. இது அந்த சம்மரி புக் கோர்ஸ் எடுக்கிறது கூட பரவாயில்ல, 6,000 ரூபா போட்டோம் அட்டம் போதில். தே ஆர் டேக்கிங் தி சம்மரி புக்ஸ் டு தி எக்ஸாம் ஹால்ஸ். That is not going to help. What எக்ஸாமில் என்ன கேட்க போகிறான்? கொஸ்டின் அந்த எப்படி அந்த சாப்டரில் இருக்கிற எக்ஸாக்ட் கொஸ்டின் தான் வரப்போகுது. லெட்ஸ் பி ஆனஸ்ட், அந்த எக்ஸாக்ட் கொஸ்டின் தான் வரப்போகுது. வாட் எவர் ப்ரீவியஸாக கேட்டிருக்கிறது, இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ நியூ கொஸ்டின். இட்ஸ் ஜஸ்ட் அன் ஓல்ட் கொஸ்டின் ஃப்ரம் சம் சாப்டர். 60 to 80 மார்க்ஸ் அப்படி தான், காப்பி பேஸ்ட் தான். எங்கே இருக்குது, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றணும், அப்படி தான் இருக்கும். அண்ட் 4 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டினை 4 மார்க்ஸ் கேட்பான். லிட்டரலி ஐபிஎஸ்ல ஒரே இதுனா டைம் மேனேஜ்மெண்ட். 8 மார்க்கை 4 மார்க்ஸ் கேட்க போகிறான். இதுதான் இது. அதுக்கு சம்மரி மாடியில் வச்சு நீங்கள் யோசிச்சு எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மிஞ்சி போனால் அந்த எம்சிக்யூவில் டிடிஎஸ் டிசிஎஸ் அதை டிடி படிச்சிருக்கணும், லாக்கு லா படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வரும், இஃப் யூ நோட்டீஸ் வந்து செபி பற்றி கேட்பான், இல்லை ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி. தட்ஸ் அ ட்ராப். அது புக்லேயே இருக்காது. ஒரு 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கான ட்ராப். இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாலே ஐபிஎஸ் இஸ் ஈஸி 60. அவ்வளோதான், ஈஸி 60. அதை விட்டுட்டு சம்மரி இது பீப்புள் ஆர் டூ காம்ப்ளிகேட்டிங் இட். நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்க ஐபிஎஸ்க்கு? டு பி ஆனஸ்ட்னா அதுக்கு ப்ரிப்பேரே பண்ணலை. ஏன்னா மித்த நம்ம தான் 2 குரூப்பும் எழுதுறோம்ல, ஸோ மித்த 7 பேப்பர் படித்தாலே இது போதுங்கிற மைண்ட் செட் தான். காரணமே அதுதான், இதுக்கு படிக்க தேவையில்லை அதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது வெளியில் ரொம்ப ஐபிஎஸ்க்கு நான் வந்துட்டு இது போகிறேன் 60 hours கிளாஸ். would you believe it? 60 for IBS rant. It's just a 6-hour rant, to be honest. It's literally useless. Okay. It's not even about the money. You are wasting and misguiding time, people. actually. Yeah, not just 1 or 2 people. There are a lot of people are doing these things. நான் என்ன சொல்கிறேன், நான் அந்த கேஸே போடாதுங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், 1 மார்க் 2 மார்க் டெஸ்ட். நான் என்ன மொத்தமாக வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதினேன். ஆக்சுவலாக நான் 2 தடவை மல்டி டெஸ்ட் எழுதினேன் தெரியுமா? May 22 ஒரு தடவை எழுதினேன், அதில் 55. அண்ட் November 22ல் 60. 55 இல்லை 53 வாட் எவர். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் நான் எஃப்ஆர் படிக்கல அந்த அட்டம்ப்ட்டுக்கு. அதனால ஒரு கொஸ்டினே நான் அட்டன் பண்ண முடியாமல் பயந்துட்டு அந்த செபி கொஸ்டின் சொன்னேன்ல, ஃபாரின் கம்பெனி ஒரு கொஸ்டின் வந்தது, அந்த ட்ராப்பில் விழுந்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த டைம் நான் சிம்பிளாக ஒன்று தான் பண்ணேன். 3 மார்க் டெஸ்ட். 3 மார்க் டெஸ்ட் வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டடி டேஸ்லேருந்து 5 கொஸ்டின் செலக்ட் பண்ணேன். அது 2. அப்புறம் வந்துட்டு May 22 பேப்பர் அது போட்டேன். அதுலேயும் நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணது டைம் மேனேஜ்மெண்ட். 4 ஹவர்ஸில் முடிக்கும். ஆமாம், டைம் மேனேஜ்மெண்ட் அது 4 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கிறது இஸ் தி என்டையர் பாயிண்ட் ஆஃப் தி இது. அப்ளை பண்ணுறதை 4 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ண முடியுமான்ட்டு அது மட்டும்தான் அதில் இருக்குது. லிட்ரலி அந்த 3 பேப்பர் 4 பேப்பர் எழுத வேண்டாம். சண்டே அதுலேயும் படிக்கவே தேவையில்லை. நேராக 2 மணிக்கு எழுத ஆரம்பித்தாலே போதும். ப்ரிப்பரேஷனே தனியாக தேவையில்லை. அதை விட்டுவிட்டு எக்கனாமிக்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கிளாஸ் பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும், புரியணும். ஹானஸ்ட்லி அது பண்ணும். அதுக்கு பதிலா எலெக்டிவ் எல்லாத்தையும் விட என்னோட டைம்ல அது ஈஸியஸ்ட் எலெக்டிவ். அதுதான். ஆனா எதுக்கு அது அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாங்க? அது கூட பரவாயில்ல. நான் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ ஒரு யூடியூப் சேனலில். மல்டி டிசிப்ளினரிக்கு ஒருத்தர் இன்டர்வியூ போட்டிருந்தான். அவன் வந்துட்டு அவன் பேப்பர் ரிவ்யூ பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆர்டிஐ நோட்டிஃபிகேஷன் இருந்தது, அதை ரிவ்யூ பண்ணி ஹையஸ்ட் மார்க்ஸ் எவர் இன் மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு தேடிட்டு இருந்தான். 91ன்ட்டு அவன் தான் வாங்கியிருக்கான். அது அவனுக்கே வந்துட்டு அந்த வீடியோவில் லைவாக பேசிட்டு 91. ஓ நான் தானே அப்படின்னு. டே 100 பேர் தான், லிட்டரலி 100 பேர். December 21 80 பேர் எழுதியிருந்தான். December 21 less than 100. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் அந்த November 19 19 பேர் எழுதியிருந்தான். ஸோ அந்த மாதிரியான பேப்பர். ஸோ தட் பட் பாஸ் பர்சன்டேஜ் அதில் அதிகமாக இருக்கும். அதை யாரும் கவனிக்கல. அதுதான் பிரச்சனை. அதுதான் அத்தனை பேர் எக்ஸாம்ஸ் கம்மியாக எழுதியிருக்காங்கன்னு பார்த்தவங்க வந்து இதில் வந்து இவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்துருந்தா அப்போ அதனால அதை எடுக்கல. ஆனால் இப்போயும் சொல்கிறேன், அந்த டேட்டா எடுத்து பாருங்கள். ஒரு தடவை 7 சப்ஜெக்டை நான் வந்துட்டு 7 சப்ஜெக்ட் வந்து November 22 பாஸ் அந்த ரேஞ்சில் படிச்சிருந்தேன். 30s மேலே அந்த ரேஞ்சுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சிருந்தேன். ஸோ அதை வச்சு என்னால் எக்ஸாம்ஷன் ஆக முடிஞ்சது. இதே வந்துட்டு அதுலேயும் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. ஈஸி 60+ ஈஸி. வெறும் 40 வாங்குறதுக்கு 7 சப்ஜெக்ட். புக்கை ரெஃபர் பண்ண தெரிஞ்சா போதும். கண்ணை திறந்து பாருடா, அவ்வளோதான். அது லிட்ரலி தட்ஸ் தி பேப்பரில். ஹவு டிட் யூ சூஸ் இட்? லைக்
அதுதான் அகேன் as I said ஃபர்ஸ்ட் attempt வந்து எனக்கு கான்ட்ரரி ஐ லைக் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் செபிலாம் பிடிக்கும். அதுக்கு நான் கிளாஸஸ்லாம் வாங்கி பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். ஏன்னா அப்போ வந்து அதுதான் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு எல்லாரும் சொல்லவும் நான் கிளாஸஸ்லாம் வாங்கினேன். கிளாஸஸ் வந்து பட் இட் வாஸ் 40 hours என்னமோ. அதுக்கு நான் தனியாக ஆஸ் யூஷுவல் நோட்ஸ் எல்லாம் எழுதுவோம்ல, அந்த நோட்ஸ் எழுதுகிற வேலை, ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் வாங்கி அங்கங்கே ஒட்டி வைக்கிறது, அவங்க கொடுத்து தனியாக மெட்டீரியல் வேறு கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ண. அகேன் ஐ காட் எக்ஸம்ஷன் இன் தட். ஆனால் அதில் எவ்வளோ ஸ்கோர் வாங்கினீங்க? லைக் இட் வாஸ் 63 or 65. ஓகே. ஸோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. எக்ஸாம்ஷன் வாங்கிட்டீங்க. பட் அதுதான் அது வந்து அந்த ஆப்ட் அவுட் பண்ண நவம்பர் 2021 Jan 21ல 60 சம்திங் வாங்கிட்டீங்க. 65 சம்திங் வாங்கியாச்சு. ஓகே. பட் ஆஸ் எ டோட்டல் ஃபெயில் ரெண்டு குரூப்லையுமே. ஏன்னா ப்ராப்பர் இது கிடையாது. ஓகே. ஸோ அதுதான் படித்தா அந்த ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் பண்ண முடியல, ஃபெயில் ஆகிட்டோம். வெளில எக்ஸம்ஷன் இருக்கேன்னு யார்ட்டையும் சொல்ல போகிறது கிடையாது. அதனால நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் யூ gave up that exemption. Yes, that is another blunder. அப்போ அந்த முதல் விஷயம் எக்ஸம்ஷன் வாங்குறது கஷ்டம் அந்த பேப்பரில். ரெண்டாவது அது ஏன் கிவ் அப் பண்ண அதை கிவ் அப் பண்ணுறது அடுத்தது. மூணாவது அதே எக்ஸம்ஷன் எலெக்டிவ் எழுதுனீங்களா? இல்லை, அதையும் எழுதலை. ஓ மை காட். ஏன் எக்ஸம்ஷன் கிவ் பண்ணுறது? நான் இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் போன அட்டம் கூட எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க லைக் somebody who worked at FOCAS வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நான் இந்த வாட்டி எக்ஸாம்ஷன் வாங்கிடுவேன், வாங்கிட்டு கிவ் அப் பண்ண போகிறேன், எக்ஸாம்ஷன் கொடுத்துட போகிறேன்ட்டு. ஏன்னு கேட்டால் வந்துட்டு நான் ரேங்க் வாங்க போகிறேன், ரேங்க் வாங்கினா வேலை இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ அதே மைண்ட் செட் தான். பட் இப்போ யோசிச்சா இட் இஸ் ஃபுல்லிஷ், 100% ஃபுல்லிஷ். பட் அந்த டைமில் வந்து அதுதான் அந்த பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் சுற்றி இருக்கவங்க, நம்மளோட ஓன் எக்ஸ்பெக்டேஷன், நம்மளோட ஈகோ மாதிரியே ஆயிடுச்சு எனக்கு அது. ஸோ என்ன ஃபெயில் ஆகிட்டோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஸோ இன் யர் என்டையர் அகாடமிக் ஜர்னி இன்டர்ல ஒரு ஃபெயிலியர் பார்த்தது இல்லை, சிபிடி ஆஃப் கோர்ஸ் பார்க்கல, 12th மேபி அந்த மேக்ஸ் வேணா சொல்லிக்கலாம். பட் தட்ஸ் ஆல்சோ that is 10th. that is 10th that is also not a failure as such, not as much as final. You are 20 years old கிட்டத்தட்ட 21 years கிட்டத்தட்ட ஓல்ட் அண்ட் யூ ஃபெயில் ஃபர்ஸ்ட் டைம் இன் யுவர் லைஃப்ங்கும் போது இட் வாஸ் a big hit, really a big hit. அப்போ ஏன்னா அப்போ படிக்கலான்னு தெரியும், பட் ஸ்டில் ஐ couldn't accept. ஓகே. ஏன்னா பெரிய ப்ரிப்பரேஷன் இல்லை. மே 2020க்கு போட்ட எஃபர்ட் வந்து Jan 21க்கு போடலை. ஓகே. பட் ஐ நோ ஐ வில் ஃபெயில், பட் ஐ couldn't accept. அந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி நான் ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஈகோனே சொல்லலாம். ஸோ அதனால ஐ கேவ் அப் ஆன் திஸ். அப்பயும் நிறைய பேர் திட்டி அதெல்லாம் நடந்துச்சு. எக்ஸம்ஷன் கொடுத்துட்டீங்க, ஏதாவது வேண்டான்னு சொல்லிட்டு கோட்டாலி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவேன். அதே தான் அந்த இதில் சொல்லுவாங்க டே 1 அந்த மாதிரி. நீங்கள் டே 1 அப்போ அந்த படம் வரல, பட் வரல. ஸோ அதுதான் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டைம் தேவையில்லாத நிறைய பிரச்சனை, லைக் we tend to do mistakes. ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. I was not able to focus on studies at all. Okay. July 21 was again a failure. அந்த டைமும் மேல நடக்கும், ஜூன்ல நடக்கும், ஜூலைல தான் நடந்துச்சு. அதுவுமே வீட்ல இருந்து படிச்சீங்க? எல்லாமே வீட்ல இருந்தால? இல்ல ஓ அது ஆக்சுவலா அந்த அட்டெம்ப்ட் வீட்ல இருந்து, அதுக்கு அடுத்து ஜூலைல இருந்தா? ஜூலை வரைக்கும் வீட்ல தானே? ஜூலை வரைக்கும் வீட்ல. ஓகே. அதுக்கப்புறம் when things went back to normal, எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 yearsல I was into home தான், படிக்கவும் முடியல. nothing was happening in my life. every day getting up living the same day sleeping, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ வாண்டட் சேஞ்சுன்னு சொல்லி இல்லை நான் பயங்கரமாக படிக்கணும், பாஸ் ஆகணும், டிசம்பர் தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிலாம் சொல்லி வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஹாஸ்டல். ஓகே. எக்ஸாம் படித்து எழுதி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதாவது அந்த இது படத்துலலாம் ஏதோ ஒரு ட்ராமாட்டிக் சீன்ஸ் மாதிரி முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அதுதான் அந்த மாதிரி போனேன். ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ், அதோட கம்மியாகவே கூட இருக்கும் அந்த ஹாஸ்டல் பக்கத்து. அப்படிதான், அவ்வளோதான். ஸோ அங்கே போய் இருந்தேன். பட் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி அதே தான், 2 வருஷம் லோன்லியாக இருந்துட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு பெரிய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஆல்மோஸ்ட் அந்த ஹாஸ்டல்லே நினைக்கிறேன். ஓகே. கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஸோ பயங்கர ஃபன்னு, அதுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியும் போனது கிடையாது, எங்கேயும் போனது இல்லைன்னு. இது ஒரு மாதிரி இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம் இருக்கும்ல, நியூலி ஃபவுண்ட் ஃப்ரீடம் போது அங்கே போய் ஐ ஹேட் த டைம் ஆஃப் மை லைஃப்.
டிசம்பர் 21 attempt. டிசம்பர் 21 attempt. எக்ஸாம் ஓகே நம்ம படிக்க வந்திருக்கோங்கிறது எப்பயாச்சும் ஞாபகம் வரும். வர்றப்போ சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். பேக் தடுக்கும், பேக்ல புக் இருக்கு. ஸோ லைட்டாக ஒரு கில்ட் இருக்கும். சரி ஓகே நம்ம தான் 2 வருஷம் கஷ்டப்பட்டோமே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம், நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்ல. எக்ஸாம்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. தட் இஸ் அதனால அது இன்னொரு பெரிய பிரச்சனை. ஓகே, அந்த அட்டம் போயிடுச்சு. கண்டிப்பாக போய் தான் ஆகணும், பாஸ் ஆயிருந்தா தான் அது அதிசயம். ஸோ அது டீசென்ட் ஸ்கோரும் கிடையாது. 20s ஏதோலாம் 3 பேப்பர் வாங்கியிருந்தேன். ஆனால் அப்பயும் போத் குரூப்ஸ் தான் எழுதினேன். என்ன ஆனாலும் போத் குரூப்ஸ் மட்டும் விடுறது கிடையாது. ஒரு குரூப்பே படிக்கல, பட் போத் குரூப்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்லி ஹீரோ தான். அதுதான். ஸோ எழுதுனேன், ஃபெயில் ஆயிடுவேன் தெரியும், ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ அந்த ஈக்குவலாக எங்கே போச்சுன்னே தெரில, போயிடுச்சு. அந்த அடி வாங்கி வாங்கி மரத்து போயிடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் வந்து அகேன் ஹாஸ்டல். பட் ஓகே படித்தேன். ஐ வாஸ் ஏபிள் டு ஃபெயில் வித் டீசென்ட் மார்க். அந்த மாதிரி May 22. ஓகே, ஃபெயில்ட் பட் வித் டீசென்ட் மார்க். அதில் வந்துட்டு ஆக்சுவலாக இதில் டிசம்பரில் வந்துட்டு ரிஸ்க் எடுத்திருந்தேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, அது வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதில் வந்து இன்டர்நேஷனல் டாக்ஸ். இது May 22. எல்லா எக்கனாமிக் எல்லாத்துலயும் ட்ரை பண்ணி பாத்து. ஏன்னா கொஞ்சமாவது டிஃபரன்ஸ் வேணும்ல லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி. எப்படியும் மித்த ஏழு அதே தான் படிக்க போறோம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் சொல்லிட்டு இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் எடுத்தேன். அது எல்லாமே பாஸ். நீங்க என்ன எடுக்கல? MDCS எடுக்கல. MDCSனா மல்டி டிசிப்ளினரி. அந்த டைம்ல மல்டி டிசிப்ளினரி எடுக்கல. வித் எக்கனாமிக் லாவும் இன்னொன்னு என்னது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்தாச்சு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்தாச்சு. FSCM எடுத்தாச்சு. ஒன்று வந்து FR ஓட ரிலேட்டட் பேப்பர் ஏதோ GFRS. அது ரெண்டு தான் எடுக்கல. ஐ நோ நல்லா இருக்குல்ல. ஆனால் காம்பினேஷன் என்ன இருக்குன்னு யார் கேட்டாலும் எல்லாம் நான் பார்த்துட்டேன் மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தாச்சுங்கிறப்ப தான் லிட்டரல். ஓகே, ஸோ யா அந்த மாதிரி இருந்துச்சு. May 22 அதுதான். இது எல்லா எலெக்டிவ்லையுமே பாஸ் ஆகிட்டேன். இது வரைக்கும் எலெக்டிவ்ல மட்டும் ஃபெயிலே ஆனதில்ல. ஆனால் எலெக்டிவ்ல மட்டும் தான் பாஸ் ஆயிருப்பேன். அது ஓகே. May 22 டீசென்ட் தான் சொன்னீங்க. டீசென்ட் பாஸ். டீசென்ட் ஃபெயில். யா. இன்னொன்று என்ன இருக்கும்னா SCMP அகைன் தியரி ஸ்ட்ராங்கிறனால SCMP எல்லா டைமே 55 above தான் வரும். ஓ மை காட். ஆனால் 60 வராது. 55 to 60. ஓகே. நான் அந்த 4 மார்க்குமே வாங்கியிருக்கேன். 56, 57, 58, 59. ஓ மை காட். ஆன் ரேண்டம் ஆர்டர். ஸோ இந்த 4 மார்க்குமே வாங்கியிருக்கேன். ஸோ May 22 வரைக்கும் இப்படி போச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே சுற்றி இருக்கவங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க, நம்ம மட்டும் தான் உட்காந்துருக்கோம். அந்த பியர் ப்ரெஷர் வாஸ் சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியல. அந்த டைம் இன்னொரு பிளண்டர் May 22 பண்ணது என்னென்னா, ஆர்டிகல்ஷிப்லேருந்து வெளில வந்தாச்சு 2 வருஷம். ஒரு ஆஃபீஸ் நம்ம பாஸ் ஆகாமல் செமி குவாலிஃபைட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும்ல, செமி குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படி சொல்லிட்டு உள்ள போய் எதுக்கு போனேன்னே தெரியாமல். ஓகே. ஸோ ஒர்க் அப்படியே போச்சு. பட் இட் வாஸ் அ டைவர்ஷன். ஓகே. ஏன்னா நம்ம படிக்கிற டைமில் படித்தோன்னா இட் இஸ் ஓகே. ஃபுல் டைம் பேசிக்லி CA பொறுத்த வரைக்கும் ஐ சி a lot of people who give CAவோட சேர்த்து நான் இன்னொரு ஒரு இது மாதிரி மியூசிக்கோ சம்திங் அது அலாங் வித் CA never works out. Never works out. I've never seen people who have been able to CA or nothing. CA demands your entire attention. Time, everything. ஆமா. It has never worked out. ஜாபா இருக்கட்டும் கஷ்டம். Only when you like drop everything and do CA it works out. It's a professional degree. The standards are that high. Simple as that. It's not that it is not tough, but it demands much. It demands high standards. அதுக்கு you have to like be completely obsessed. அதனால தான் உங்களுக்கு ஜாப் போது வெரி ஸ்டடிங் ஆர் புது நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அகேன். ஸோ அதுவும் அப்படியே போச்சு. அண்ட் அந்த ஒரு 2 years பீரியடில் ஐ டிட் வெரி ரேண்டம் திங்ஸ். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. தட் இஸ் ஒன் வெரி பாயிண்ட். ஆர்கியாலஜி வந்துட்டு அந்த டைமில் கவர்னர் அப்ரூவ்டு கோர்ஸ்ன்னு சொல்லி டிப்ளமோ ஒன்று வந்துச்சு. 2 months அதில் போச்சு. ஆர்கியாலஜி படித்தேன். பேர்டு வாட்சிங் சொல்லி ஆர்னித்தாலஜின்னு கோயம்புத்தூரில் சலீம் அலி சென்டர். இட்ஸ் ஏஷியாஸா இந்தியாஸ்ன்னு தெரில. இட் இஸ் பேர்ட் ரிசர்ச் ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி வெரி ரேண்டம் திங்ஸ். UPSC எல்லாம் படித்தேன். UPSC எதுக்கு படிச்சீங்க தெரியல, எனக்கும் தெரியல. லைக் CA வாஸ் போரிங். ஓகே. ஏன்னா 2 வருஷம் அந்த புக்கோட இருந்துட்டோம். அது இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐ ட்ரைட் அவுட் எவ்ரி ரேண்டம் திங் தட் வாஸ் அவைலபிள். ஐ டிட் BSc MSc மேக்ஸ். இட்ஸ் டன். தமிழ் ரிசர்ச் PhD. யா அந்த ரிசர்ச் PhD. தமிழ் PhD I have. You have a? Yeah, I have. You have a PhD. You are Dr. Vishalini. So you are literally okay. You have a PhD in Tamil. Yeah. I know. Are you serious? Yes. Okay. Okay. So max படிச்சேன், தமிழ் படிச்சேன், ஆர்கியாலஜி. Max என்ன படிச்சீங்க? BSc MSc is
இப்போ எழுத போகிறீங்க? எழுத போகிறேன். எப்பா சாமி. அதான் சிஏ தவிர எல்லாமே பண்ணேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஓகே. பீரியட். ஸோ அபாக்கஸ்லாம் போய் படித்தேன். என்னென்னமோ அதுதான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சிஏ படிக்கிறத தவிர அதே தான். சிஏ தவிர என்ன வேணா கொடுங்க நான் பண்ணுறேன். அந்த ஸ்டேஜில் இருந்தேன். ஓகே. பிகாஸ் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம் பேர்ன் அவுட்ல. ஏன்னா நீங்கள் நவம்பர் 19லேருந்து உட்காந்துருப்பீங்க. 2019 நவம்பர் 2019லேருந்து வீட்டில் உட்காந்து படிக்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் பேர்ன் அவுட். ஏன்னா மே இருக்கானே தெரியல அந்த அட்டெம்ப்ட் யாருக்குமே தெரியல. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஹீ ஸ்கோர்ட் ரேங்க். அவங்களுமே வந்துட்டு சூப்பராக படிச்சிருந்தாங்க. ஹி எய்ம்டு ஃபார் அ ரேங்க் பட் ஹி ஸ்கிப்ட் தட் அட்டெம்ப்ட் என்டையர்லி. அதுக்கப்புறம் படிக்க முடியாம சரி படிச்சதே எழுதுவோம்னு சொல்லி I think I know that person. Lakshman, right? That person. He did engineering and then did CA. Yes, that Freak. person. Yeah. So yeah, there was burnout everywhere. That's common and understandable தான். Yeah, அந்த அட்டெம்ப்ட்ல படிச்சிருந்தா தான் அது அதிசயம். Yeah. So அப்படிதான் இருந்துச்சு. And yeah, how was your last attempt in CA final? Last attempt ஏன்னா at that attempt let's summarize one thing. You have wasted 1.5 years, like 3 attempts. 2019 நவம்பர்ல இருந்து it is May 22 now. May 20 கிட்டத்தட்ட வந்து நவம்பர் 22 படிக்கும்போது it's 3 years. 3 years. அப்போ வந்து ஓவர் திங்க் பண்ணி தான் 3 years தான் சொல்லியிருப்பீங்க. 3 years ஆச்சு. அண்ட் உங்களுக்கு வயசு வந்துட்டு அப்போ வந்துட்டு 19-year-old prodigy அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து இருந்தேன் 19-year-old prodigy அப்படின்னு இருந்திருக்கும். Now you are a 22-year-old திடீர்னு வயசாயிடுச்சுங்கிற ஃபீல்லாம். ஆமாம், அந்த 3 yearsல. அண்ட் அந்த டைமில் there are a lot of people who qualified and qualified, practice, employment, everything life progressed. I didn't go out and meet people itself. 3 years qualify ஆனவங்கள பார்க்கவே முடியாத மாதிரி situation மாதிரி ஆயிடும். And you failed miserably. You are failing for the first time continuously for 3 times. 3 years was hell. Miserable. Yeah. அந்த டைம்ல வீட்ல என்ன பண்ணிட்டாங்க? Like how did they respond? Actually அவங்களுக்கு அது அவ்வளோ தெரியல. ஃபெயில் ஆகிட்டு ஓகே ஃபெயில் ஆகிட்டா திருப்பி எழுதுவாள் அவ்வளோதானே. அவங்களுக்கு அது பெரிய இம்பாக்ட் இல்லை. நான் அவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கேங்கிறது நான் ஜென்ரலாகவே ஐ டோன்ட் எக்ஸிபிட் திங்ஸ். அவங்களுக்கு சிஏ பற்றி தெரியுமா? லைக் இல்லை தே ஆர் டோட்டலி. ஏன்னா பாக்கி எக்ஸாம்ஸ்னா ஃபெயில்லாம் வந்து படிக்கல அப்படிங்கிறது இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா டு மை இது வந்துட்டு சுற்றி ஒரு 4-5 பேர் அவங்க எங்கள் ரிலேட்டிவ் சைட்லேயே சிஏல ட்ராப் அவுட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம புள்ள ட்ராப் அவுட்லாம் பண்ணல, படிச்சுட்டு இருக்கா. அதனால தே வர் வெரி சப்போர்ட்டிவ். அந்த சப்போர்ட்டை நான் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே நான் படிக்காதனால அந்த கில்ட்டும் இருந்தது. ஓகே அவங்க நம்புறாங்க ஆனால் நான் படிக்காமல் இருக்கேன். ஸோ அந்த கில்ட்டும் இஸ் ஆல்சோ பில்டிங் அப். ஓகே. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு லைக் we tend to do many mistakes. So mistake make manங்கிற மாதிரி தான், mistake make the manங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு 3 years was very tough. Everything was wrong. அந்த மாதிரி nothing went right. Changed everything la. Yeah. As a person it changed completely. Entirely changed. Okay. So that is one thing CA gave me. அந்த மாதிரி தான் I am this person because of that 3 years. Okay. So last attempt வந்து அதுதான். There was no one I was talking to at that time. ஏன்னா எல்லா பாஸ் ஆயிட்டாங்க. Enough new friends. அதுதான் enough new friends and enough of old friends also. I didn't have a single person talking to me. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. And படிச்சதும் it was I understood it was draining me. பட் இதை விட்டு வெளில வரைக்கும் நான் இதை ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்தா இட் இஸ் நாட் குட். It will affect you. It will like stay in the back of your head for entire life. நான் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒண்ணுமே பண்ணலங்க தாட் வந்து there is no return on the entire investment. So அதனால I did so much. I saw many new classes, new faculties for the same subject. Okay. ஏனா how did you like எப்போ வந்து ஜூலை May 22 ஓட ரிசல்ட் ஜூலை 10 வந்தது. அதுவும் வந்துட்டு அந்த கர்ம முடிச்ச ரிசல்ட் May 22 ரிசல்ட் காலையில் 7 மணிக்கு வந்தது. May 22 ரிசல்ட் 7 மணிக்கு. யாரா நீ காலைல எழுப்பி விட்டு பிராங்க் பண்றதா இருந்தா வேற நேரத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா ரிசல்ட் வந்துருச்சு. ஏன்னா அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் தூக்கம் வராது, அந்த ஃபீல்லா இருக்கும்ல. நம்ம அப்பதான் தூங்கிருப்போம். தூங்கின உடனே ரிசல்ட் வந்த மாதிரி. ரிசல்ட் வந்தோடனே எழுந்து நான் பெட்லேயே தான் செக் பண்ணேன். லிட்டரலி செக் பண்ணிட்டு திருப்பி தூங்கவும் இல்லை, தூக்கமும் வராது. அதுதான். Oh, that is. And that time, like from there, how did you like pick up? And November 22, you cleared. November 22, both the groups cleared. Both groups cleared. How did you like pick up from July 10? If I'm not wrong, July 10. July 10. Yeah, actually June தெரியும் எப்படியும் போயிரும். Okay. So June. But there is a difference. தெரிஞ்சு ஃபெயில் ஆறதோட ஃபெயில் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். there is a big difference. Even though you know it, everybody else treats you like you are going to. இப்பவே ஏன் படிக்கிறேன்னு திருப்பி வந்து கேட்பாங்க. ஆமா. ரிசல்ட் வரல ரிசல்ட் வர வரைக்கும் அந்த ஃப்ரம் 7:30 AM எப்படி இருந்தது?
லைக் 7:30 8 o'clock உள்ள. அந்த 2 days was hell. ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பேசணும், ஏன் ஃபெயில் ஆயிட்டான்னு கேட்பாங்க, படிச்சல அப்படிம்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும், ஆனால் கேட்பாங்க. ஸோ 2 நாள் போயிடுச்சு. பட் ஆஃப்டர் தேட் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா முடிச்சுதான் ஆகணும். ஆக்சுவலி சார்ஜ் செட் யுவர் ஐஸ் தட் ஃபெயிலியர் ப்ராப்ளம் காலங்கத்தால அடிச்சு ரிசல்ட் காமிச்சது. இட் வாஸ் டிஃப்ரெண்ட், வெரி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு 3:30க்கு அப்புறமே தூக்கம் வராது காலையில். திருப்பி ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்துட்டு ரிட்டர்னிங் தாட்ஸ் தாங்க. தட் வாஸ் தெரியல, அதுதான் வந்து ஆனால் படிக்க வச்சுது. ஐ ஆல்சோ ஹேட் அ ஃப்ரெண்ட் ஷாம்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் எக்ஸாக்ட்லி 1 year younger than me. ஓகே. தம்பி மாதிரி, ஹீ இஸ் வெரி க்ளோஸ் பர்சன். என்ன பண்ணுவான்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு திடீர்னு ஆன்லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சம்டைம்ஸ் ஐ ரேண்டம்லி யூஸ் ஃபோன். வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வந்துச்சுன்னா ஹீல் கால் மீ. வீடு அடுத்த டைம் பார்த்துக்கலான்னு வச்சிருவோம். ஹலோ சொல்ல மாட்டான், வைக்கிறேன்னு சொல்ல மாட்டான், எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ரேண்டம் கால், வீடு அடுத்த டைம் பார்த்துக்கலாம் வச்சிரும். ஸோ தட் சர்வ் த பர்பஸ் ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் எடுக்கல. பாசிட்டிவ் இதுங்கிறதுக்கா இல்லை அது இப்படி அந்த வீடு அடுத்த டைம் சொன்னா ட்ரிகர் ஆகி போனேன். ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்பே பார்க்கல எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தட் வாஸ் அப்படியே போச்சு. எங்கேயும் வெளியில் போல. தீபாவளி டைம் அது, நத்திங் டூயிங் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பட் அதுதான், தெர் ஆர் சம் டவுன் டேஸ். எப்பவுமே நம்ம அதே மாதிரி இருக்க முடியாது. எப்படி ரீஸ்டார்ட் பண்ணீங்க? லைக் ஹவ் டிட் யூ புட் தட் இஸ் வாட் ஐ டென்ட் ஹேவ் தி எனர்ஜி. இதுக்குள்ள என்ன சொன்னீங்க? ஹாஸ்டல் போனேன் நீங்க, வர்க் இருந்தது இதுக்கு நடுவுல. வர்க் ஐ கேவ் அப் ஆன் தட். வர்க் கொடுத்துட்டீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நவம்பர் 22 ஆக்சுவலா பாதி ஹாஸ்டல்ல இருந்தேன். ஆஃப்டர் தட் ஐ கேம் பேக். At one point you came back. Yeah, one point you came back. So that is not working mari aidச்சு because I had the same set of you had to like give up on lot of things that everything. Yeah. என்னென்ன give up பண்ணிருப்பீங்க? அதர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணிருந்தீங்க? லைக் அதுதான் as I said la archaeology I dropped out மாதிரி பண்ணிட்டேன். I wanted to resume after the exams. So அந்த எக்ஸ்ட்ராவா படிச்சிட்டு இருந்தேன். drawing classes, dance classes. என்னது drawing class, dance class ஆ? இதெல்லாம் drawing அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தேன். So everything I totally gave up. ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு நடுவில் இருந்த டைம் just 5 to 6 hours. 5 to 6 hours is not sufficient. ஏன்னா 5 மணி நேரம் நம்ம எஃபெக்டிவாக படிக்க போகிறது கிடையாது இருக்க 5 hours. ஸோ we'll need 14 hours. In that we'll have to study effectively 6 to 7 hours. அதுதான் will work. அப்படிங்கிறப்போ I gave up on all these classes, அந்த ஹாஸ்டலு, ஃப்ரெண்ட்ஸு, எனிதிங் எவ்ரிதிங். அண்ட் சோஷியல் மீடியாவிலேருந்து வெளில வந்தாச்சு. வாட்ஸ்அப் மட்டும் இருந்துச்சு அண்ட் டெலிகிராம் இருந்தது. ஐ ஹேட் தட் கொஸ்டின் பேங்க் திங். யா. ஸோ அந்த பைரேட்டட் மீடியா கொஸ்டின்ஸ், important questions and the materials எல்லாம் வரும். ஸோ எவ்ரிதிங் ஆஃப் தட் சார்ட். யூடியூப்பும் பெருசாலாம் பார்க்க மாட்டேன். வெரி லைக் டைம் ஃப்ரேம் வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ ஹேவ் தட் டைரி. எவ்ரிடே வந்து ஃபோன் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் எவ்வளோ நேரம் நான் இதில் பண்ணேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வாட் தட் ஹேப்பன்ட். வேறு என்னது, அதுதான் அப்படியே போச்சு. இட் வாஸ் இப்படிதான். லைக் யூ கேவ் அப் ஆன் ஆல்மோஸ்ட் 3 திங்ஸ்ல ஹாஸ்டல் அண்ட் பேங்க் பேலன்ஸ். அந்த ஒர்க் போய் ஐ had saved a good amount. அது அப்படியே வீட்டில் கொடுத்துட்டேன். எனக்கு வேணாம் இப்போதைக்கு, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். இருந்தால் எனக்கு செலவு பண்ணணும்னு தோணும், எதையாவது பண்ணுவேன். ஓகே. ஸோ ஐ டென்ட் வாண்ட் எனிதிங். நான் ஏதாவது வேணும்னா அவங்ககிட்ட வந்து கேட்பேன், அது படிக்கிறதுக்கு சம்மந்தமாக இருந்தால் மட்டும் கொடுங்க, நான் கேட்குறேன்னு கொடுக்காதீங்க அப்படின்னே சொல்லி அதை போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே. And I had a friend also, one person. She was also studying. ஓகே. என்னோட அட்டெம்ப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் த சேம் ஜர்னி. என் கூட ஹாஸ்டல்ல இருந்தா ஒரு வருஷம். ஸோ த சேம் ஜர்னி. ஸோ தட் ஒன் ஃப்ரெண்ட் வாஸ் தேர் ஃபார் படிக்கிறது டிஸ்கஸ். உங்க வீட்லயோ இல்லை அவங்க வீட்லயோ கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, அவ குதிப்பானா நீயும் குதிப்பியா? இல்லை, ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தான் நல்ல பேர் இருக்கும் வீட்டில். அந்த கேரக்டர் அவன் பண்றானா? ஓகே, அப்பனா அப்ரூவ்ட். உங்க வீட்டில் அவன் அந்த மாதிரி ஓகே. ஸோ இருந்துச்சு. இட் வாஸ் குட். ஓகே. ஸோ படிச்சுட்டு இருந்தோம். பட் அகேன் அதுதான், நான் 8 சப்ஜெக்ட் எம்டிசிஎஸ் விட்டலாம். எம்டிசிஎஸ் வந்து திருப்பி அது வந்து கடைசி டெசிஷன் தான். திருப்பியும் எக்ஸாம் ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது தான் ஓகே இந்த எலெக்டிவ் இருக்குது, இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், இதை எடுக்கலாம், படித்தது எடுக்கலாமான்னு யோசித்தேன். பட் அகேன் தேர் ஷுட் பி டிஃப்ரென்ஸ். நம்ம பாஸ் ஆக போகிறோம் இந்த அட்டெம்ப்ட், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாஸ் ஆகணும், உலகம் நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்டிசிஎஸ் எடுத்தது. இதை தவிர இந்த 7 பேப்பரில் வந்துட்டு 3 பேப்பர் ஐ வெண்ட் ஃபார் ஃப்ரெஷ் கிளாஸஸ் பிகாஸ் ஐ குடன்ட் டேக் தட். என்னென்ன பேப்பர்ஸ்? எஃப்ஆர் கண்டிப்பாக. எஃப்ஆர், எஸ்எம்பிஇ இல்லை எஸ்எம்பிஇ போல. எஃப்ஆர், ஆடிட், எஸ்எஃப்எம் வாஸ் மை ஸ்ட்ராங் சப்ஜெக்ட். யா, டிடி. ஓகே. எஃப்ஆர், ஆடிட் அண்ட் டிடி. Nice. ஸோ 3க்குமே ஐ பாட் ஃப்ரெஷ் கிளாஸஸ். And you did both groups in like July to November தான். Yeah.
அந்த 4 months 3 monthsக்குள்ள you were able to complete was all able to 8 Yeah. MDCS எடுத்துட்டோம்னா 7. 7. Yeah. Okay. So That's it one was good that. thing anyway. So yeah, the mindset. இதுதான் திருப்பி வருது. நவம்பர்ல you knew you are going to pass. Yes. I And knew that. நான் உங்க ஸ்கோர்ஸ் பார்த்துருக்கேங்கிறதுனால கேட்குறேன். எவ்வளோ வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. Okay. லால 60. Actually law, SEMP, MDCS, DTL exemption. Oh my god, DTL exemption. So yeah. இதில் highest MDCS 89. DT something around 60. DT around 60, 63 or 64 something. SEMP 68ல. SEMP 68, yeah. 68. Okay. Law வந்து 69 அப்புறம் FR was 59. அதுவும் exemption on. Literally அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். So almost the rank. Yeah. Total எவ்வளோ அப்போ 480. Yes, நினைக்கிறேன். 480 to 500. Yeah. That's an actual win mark. Like it's a really good mark. So, 500 and something when a rank more than 500. It's a big win. Literally, you can take that as a badge for the 3 years struggle. Yeah, so that was the end point. November 22 complete பண்ணிட்டு. Wow, that's it's worth it. Like you scored almost 5 exemptions. Auditing வாங்கல, SFM-ல SFM 50 SFM 53. That's also almost an exemption. It's not an exemption. பாக்கியோட அண்டர்ரைட் பண்றப்பல இருக்கும். பட் 53 ஆடிட் 40 ஆடிட் 40 தான். ஆடிட்லலாம் IDT 60 வாங்கல, அதுலயும் 50 தான் இருந்திருக்கும். ஃபீவர் வந்துச்சு லாங் ரன்ல. அது சோ physically I was not that. அதனால IDT வந்துட்டு just passing stage touch. Okay. 47 something. 47 50s. That's a entire is about somewhere around 500, near 500, which is a very good mark and very good. Congrats on that first thing. Thank you. Yeah. So entire journey by the end of 3 years you had a Tamil PhD, archaeology certificate, some new drawing and dancing classes. அதுக்கப்புறம் என்னென்ன இருந்தது? Max BSc Max second year third year அது? BSc was done with 3 yearsல. Okay. Yeah. So 3 years முடிச்சிட்டீங்க. முடிஞ்சிச்சு. And you had a CA final degree. I mean, you are a CA. Yeah. By the end of 3 years. But and another thing, prelim எழுதி clear பண்ணிருந்தேன். UPSC prelim clear பண்ணிருந்தீங்களா? அதுக்கப்புறம் I had to give up on that also. ஏன்னா May 22ல I appeared for prelim and this. எப்போ மெயின்ஸ் எழுத போறீங்க? இதுக்கெல்லாம் அது அந்த டைம்ல ஏதோ கிரேசினஸ்ல பண்ணது. அதுதான். Yeah, crazy. Exactly. Okay. And you had எப்படி சொல்றது, lot of touring experience. டூரிங்கிறதோட அவுட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்டல் போது சுத்துறது. எத்தனை டூர்லாம் போனீங்களா அந்த டைம்ல? இல்ல, அது கோவிட் அப்பதானே முடிஞ்சது. சோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது, அங்க சுத்துறது, பார்க். அதுவே ஒரு பெரிய டூர் தான் அப்போ லோக்கல்ல போறது. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு 3 months to 5 months எவ்வளவு வேலை பார்த்தது? அது வந்து ஒரு 7 months. 7 months ஒர்க் பண்ணீங்களா? 7 months work experience. Everything in 3 years, but everything almost looks like it came after you passing. Yeah. ஏன்னா அந்த டைம்ல எதுமே இல்லாத மாதிரி. பேசிக்கலி டேட் வைஸ் சொல்லணும்னா ஜூலை 10 ஒரு 8 மணி ஜூலை 10 2022 காலையில 8 மணிக்கு felt like you did nothing with the 3 years. 3 years was waste மாதிரி ஃபீல் ஆச்சு. But now looking back you had like done so many things with final. Yeah. So everything's for a reason. Are you able to like say that way or think that சும்மா சொல்லாத ஒழுங்கா மூடிட்டு டிசம்பர்ல பாஸ் ஆயிருந்திருக்கலாம்? பாஸ் ஆயிட்டு பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். You will not have that guilt இல்ல. ஏன்னா அதெல்லாம் பண்ணிருக்கும் போது எனக்கு அது இருந்துட்டே இருந்தது. ஒருவேளை நம்ம சிஏ விட்டுட்டு இதுக்கே வந்துருமோ. ஏன்னா ஆர்கியாலஜி பண்ணப்போ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தமிழ் எனக்கு பிடிச்சி பண்ண அப்பயும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பண்ணும்போது பட் சிஏவை விட்டுருவோமோ அந்த தாட் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு பண்ணியிருந்தா இட் would have been even more better. ஓகே. ஆனால் இன்னொன்று சொல்லணும், சிஏ எதுவாக இருந்தாலுமே இப்போ ஈவன் இஃப் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், if you want to like go deep into it, after a point it's going to be boring. You have to like push through it with purpose, and there is only going to be like 5 to 10% of interesting stuff. That's one thing. Probably CA is so boring that anything else interests you very much. That's the அது ஒரு மீம் இருக்குமே, வால் பார்த்துட்டு இருந்தா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், செவரை பார்த்தா கூட அப்போ இன்ட்ரெஸ்ட். That's the only point that would have been la appo. Okay. அப்புறம் முடிச்சுட்டு லைக் did you know like from day 1 CPT-லேருந்து ஆர் சிஏ எடுக்கிறதுக்கு முன்னாடி வாட் யூ வுட் பி டூயிங்கிறது தெரிஞ்சுதா? நாட் அட் ஆல். எதுக்கு நான் சிஏ எடுத்தனே தெரியல. நான் தான் சொல்கிறேன்ல, லைக் மேக்ஸில் மார்க் கம்மியாயிடுச்சு. ஐ டென்ட் கெட் சயின்ஸ் குரூப். ஐ கேம் இன்டு காமர்ஸ். காமர்ஸில் சிஏ தான் டஃப்னாங்க.
அகைன் சேலஞ்ச். ஏன் ஏதாவது அந்த இதில் யார் பெரிய ரவுடியோ அவனை கொண்டுட்டு நம்ம பெரிய அதுதான் ரவுடி அவ்வளோதான். ஸோ அதனால சிஏ எடுத்தேன். சிபிடி பண்ணேன். ஐபிசிசி பண்ணுற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது, ப்ராக்டிஸ்னா என்னங்கிறதே தெரியும் என்னன்னே தெரியாது. அப்புறம் தான் ஆர்டிகல்ஷிப் போனேன். அந்த டைமில் சீனியர்ஸ் எல்லாம் குவாலிஃபையாக ஒரு ஆஃபீஸ் அவங்கள பிளேஸ் ஆகிறது லிட்டரலி ஆப்ஷன்ஸ் யார் ஆப்ஷன்ஸே அவங்களோட அதுதான். ஆர் ப்ராக்டிஸ்ங்கிறதுக்கு யூ வில் நீட் மோர் பீப்புள் ஸ்கில்ஸ். ஐ டோன்ட் திங்க் லைக் அப்போ வந்து எனக்கு அது வேணும்னு தோணல. ஸோ ஐ கேவ் அப் ஆன் தட். இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் போகிறது ஓகே இப்படி தான் இருக்கும் போல், தட்ஸ் ஆல். பட் ஒன்ஸ் ஐ குவாலிஃபைட் அண்ட் ஷா லைக் வென் ஐ ரிசர்ச்ட் ஆன் தட் ஐ கேம் டு நோ தட் இஸ் வெரி வாஸ்ட். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் சிஏ. என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணீங்க? Forensics was interesting me. Okay. Forensic auditing. Actually, I got one, but it was in Mumbai, so வீட்டில் விடலை as usual. Okay. So forensics was my first thing. அதுக்கப்புறம் internal auditனு தனியாக ஒரு ஃபீல்டே இருந்துச்சு. That is also one much rewarding. அது அப்புறம் the one I'm into, equity research. You are right now into equity research. So you know that's very hard to get in, right? Yeah. very very hard to get in. ஆக்சுவலாக இன்டர்வியூவில் வந்துட்டு பிஎஸ்சி மேக்ஸ் would have helped. Yeah, பிஎஸ்சி மேக்ஸ் ஒன் திங். த செகண்ட் திங் வந்து த ஒர்க் ஐ டிட் இன் தட் ஆஃபீஸ். எந்த ஆஃபீஸ் சொல்கிறீங்க? செகண்ட் ஆஃபீஸ் சொன்னல. ஐ டென்ட் நோ இட் வாஸ் ஒர்க்கிங், பட் ஸ்டார்ட் அப்க்கு பிச் டெக் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ ரிசர்ச்ட் ஆன் மெனி பிஸ்னஸஸ். ஓகே. ஸோ இட் வாஸ் நாட் நீடட், பட் ஐ டென்ட் நோ இட் வாஸ் நாட் நீடட். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ் படித்தேன். ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் வித் தட். அப்படிங்கிறப்போ இட் ஹெல்ப்ட் ஸோ மச் அந்த ஒர்க்கு. அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் திஸ் ஜர்னி 3 years ஜர்னி தட் இன்டர்வியூவர் வாஸ் வெரி லைக் அவ்வளோ பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. 3 வருஷம் என்னெல்லாம் பண்ணீங்க வை அட்டெம்ப்ட்ஸ்னு அவங்க கேட்கல. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா இட் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். பட் என்ன பண்ணிருந்தீங்க 3 வருஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ தட் கேப் இருந்தனால ஸோ அதனால உட்காந்து கேட்கவும் ஓகே நைஸ் யூஆர் செலக்ட் அவ்வளோதான். ஓகே, அந்த இத்தனை டிகிரியும் வந்துட்டு ப்ளஸ் யார் மார்க்ஸ் ஆர் ஸ்கை ஹை ஃபர்ஸ்ட் திங். that is one thing. Yeah, that's how you got in. அதுக்கு ஏதாவது கோர்ஸ் கீஸ் பண்ணீங்களா? நான் ஈக்விட்டி ரிசர்ச்லாம் அதெல்லாம் இல்லை. ஃபினான்ஷியல் மாடலிங் படிச்சேன். ஓகே, ரிசல்ட்டுக்கு முன்னாடி on my own YouTube. Okay, that's how you got in, and you are now in Barclays la? Yes, Barclays equity research தான். Yeah. You are not into hedge accounting la? No. Hedge accounting கிடையாது. ஏன்னா Barclays hedge accounting is the typical CA role. Hedge accounting and another one very typical which I don't recommend is product control னு சொல்லிட்டு ஒரு division. Okay, that's typically internal control check மாதிரி. Yes, internal control. The actual work என்ன அப்படின்னா a trader will be sitting offshore and he'll trade. Okay. T+1 dayல you'll analyze that P&L and ask him why he did what he did. Okay. And run commentaries on a daily basis. Basically typewriter work. That's all. Okay. So அந்த ஒர்க் யார் into the core. It's not CA எடுத்தாலும் பண்ணலாம் அவ்வளவுதான். It's not CA முடிச்சா கொடுத்துருவான் அப்படி கிடையாது. You need to be equipped with so many skills on your own basically. First thing. So there is no straight road to that as well. Everything that you did in that entire 5-year journey or 6-year journey has been like indirectly helping you. Yes. And இப்போமே வந்து I have something to look forward for Sundays and Saturdays. Okay. Because CA மட்டும் பண்ணியிருந்தா like I see friends don't know what to do on weekends. Bore அடிக்குது அப்படி சொல்லி தூங்குவாங்க social media, but I draw, write. So awesome. That is nice. That gave me hobbies. Okay. You wouldn't put it in a resume and you can't actually explain it in a resume. அந்த நிறைய ஐட்டம் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும், பட் you cannot put it in a you cannot put it in a one page document. That's one thing. போட்டா ஃபேக் மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் திங் PhD இது அதான் ரொம்ப ஃபேக். இப்போவே எனக்கு வந்துட்டு பிஎஸ்சி மேக்ஸ், PhD இன் தமிழ், வேற என்ன சொன்னீங்க? டிராயிங், டான்சிங், ஆர்கியாலஜி, வேற என்ன ஒன்று, பேர்ட் வாட்சிங், இல்லை நீங்கள் என்னமோ ஒரு டிகிரி விட்டீங்க, அபாக்கஸ், இல்லை சரி விட்டுருங்க. 6 டிகிரி இது போதாதா? அதை தவிர யூ டிட் ஒர்க் வித் ஸ்டார்ட் அப்ஸோட பிச் டெக் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணிருந்தீங்க. தட்ஸ் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு கால் யூ அ ஜென்ரலிஸ்ட் ஃபர்ஸ்ட் திங். You can do it ங்கிறதுக்கு. And you are also a specialist when it comes to CA. That's one good thing. Like score is very exceptional. 59, 55, then auditing 40, of course, law 60, then SCMP அந்த பக்கம் எல்லாமே அடுத்து நேரா 89 in IBS 89. That's enough to put you in the map first thing. Okay, I have few questions about FOCAS. Okay. You've been with us for a long time right now. You've known us from the experimental stage, the idea stage, you know
ஆர் விஷன்லேருந்து வாட் வி டூங்கிறது அண்ட் யூ நோ த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அஸ் வெல் லைக் எஃபர்ட்க்கு தான் நம்ம வி ஆர் சால்விங் வாட் யூ திங்க் அபவுட் ஆர் எஃபர்ட் ட்ரிவன் அப்ரோச் யூ பீன் அ டூட்டர் வித் அஸ் as well you've been from the ideation as well what do you think what are your thoughts on one thing I felt very different and very useful என்னன்னா the tutor is with the student every time ஏன்னா auditing பொறுத்த வரைக்கும் auditing is where we started if I remember yeah. so auditing வந்துட்டு is one very dry subject தனியா எடுத்தா தூங்கிரும் கண்டிப்பா but when it comes to focus we sit with them ஒரு question ஒரு ஆன்சர் படிச்சுட்டு கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்றோம் they recite to us again so அப்படிங்கிறப்போ you know what is there ஏன்னா நம்ம மட்டுமே சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் tend to lose focus correct so அவங்களும் ரிசைட் பண்ணுறப்போ they understand what is there and they'll be able to retain at least 50 to 60% of what we read okay so that will be very useful first thing அது வந்து ரொம்பவே அட்ராக்டிவான ஃபீச்சராக எனக்கு பட்டுச்சு ஏன்னா பர்சனலி லைக் not everyone will not have the same circumstances to study when you have good circumstances it is fine but people come from very different walks of life okay மேரிடாக இருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கூட மேரிடாக இருந்திருக்காங்க ஸோ மேரிடு ஆர் வீட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது when a person is with you you'll not lose focus correct you'll be with them the whole time so that is one very important thing I feel thank you what made you like choose when I first pitched to you it's probably way back when and also recent I wouldn't call it recent 9 months back yeah what did you think we were going towards or like what was your first opinion of focus why did you think that is what I personally like நான் ரொம்ப முன்னாடியே யோசிச்சது வந்து இந்த மாதிரி இருந்துட்டு தான் நான் பாஸ் ஆயிருப்பேன் கூட ஏன்னா நான் சொன்ன மாதிரி கூட படிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஓகே ஸோ இது வந்து எனக்கு டியூட்டருங்கிறத விட someone who is studying with you அந்த ஃபீல் தான் இருந்துச்சு okay so I didn't get one why not I be the one okay so and the feel it was the selling point for me okay you've been tutoring our students as well like everybody has been happy getting positive feedback but what do you think like are they like studying or how confident are they ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் like you everybody is going to like recite the concept to you or explain it to you at one point every point la so உங்களுக்கு தெரியுதா like do you see the difference or do you think they are confident enough what is your thoughts? Actually I have a very example also என்னன்னா there was one person in my second batch I think அதில் என்னாச்சுன்னா he was very hesitant to open up in the live stream so voice note போடுவாங்க but he was a slow learner also okay repeaterனால he was a slow learner but the thing is he'll understand what is there நல்லா புரிஞ்சுப்பாங்க his doubts will stand out conceptually but the problem with him was he was not able to put it in words okay அப்போ he started like தமிழ்ல சொல்லிட்டா மேம் அப்படின்னு கேட்டாங்க ஓகே சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ்ல சொல்லுங்க எனக்கு அதுக்கப்புறமா கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷில் எழுதி கொடுங்க ஓகே ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட் he did was he became a little confident அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயே வாய்ஸ் நோட்ஸ் வந்துச்சு by the end of the course he was speaking out in the class itself English voice note Englishly he was speaking out also okay so that confidence I think is important unga language or the way like எல்லாத்தையும் விட the confidence you build is important yeah I'm pretty sure konja hand holding illana you need someone to boost your confidence first thing it's not that he lacks something he's just not confident enough that he has it yes and the preparation க்கு வரணும் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம எல்லாம் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு எழுது தெரிஞ்சதுலேருந்து சொல்கிறது எல்லாமே இஸ் டு பில்ட் கான்ஃபிடன்ஸ் டு கெட் இன் டு த ஃப்ளோ ஸ்டேட் அதுக்கு யூ நீட் அ சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது தட்ஸ் வாட் வி பிளான்ட் அஸ் வெல் கிளாட் இட்ஸ் ஹேப்பனிங் இட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் தேங்க் யூ I think almost 70% is clear so 70% of students clear சொல்லும் போதே they'll be very confident like ஸ்டார்டிங்கில் வரப்போ ஆடிட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் நிறைய ஆடிட்டிங் கிளாஸஸ் லைக் ஐவ் சீன் சம் 3 to 4 கிளாஸஸ்லாம் போனேன் ஆடிட்டிங்க்கு அதில் 2 கிளாஸ் நான் வாங்குவேன் ஒரு 10 நாள் பார்ப்பேன் அவ்வளோதான் க்ளோஸ் நம்ம இதில் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே கடைசி ஃபர்ஸ்ட் டே 1லேருந்து லைக் nobody dropped out literal zero dropouts till now 100 students actually there was increaseங்கிற மாதிரி கூட இருக்கும் ஆமா நடுவுல வந்து சேர்றதுதான் no dropouts no dropouts completely and the consistency was also excellent mari even if we turn a plate they'll be on time and doing the assignments doing something or the other something we used to torture class for literal torture seminar எடுக்க சொல்றோம் half an hour முன்னாடி seminar அதுவும் பண்றேன் I mean the students want systems yeah seminar assignment test
they are ready to do it. They don't have a system or a community or setup mari, and they don't have it to do that. That's the only thing. That's what we are solving. And the effort போடுறதுக்கு அந்த systems இல்லைங்கிறது தான் we are solving, and it's working right now. Giving you in the PDF book கொடுக்கறத விட we are giving it in different formats. So that becomes attractive. See, at the end class கொடுக்கறதோ இல்ல மெட்டீரியலோ இல்ல எது கொடுத்தாலும் பாயிண்ட் இல்ல. அது அவங்க படிச்சாதான் படிக்கிறாங்களாங்கிறது எக்ஸாம்ல மார்க்கா வர போறது. அது படிச்சாதான் எக்ஸாம்ல எழுத முடியும். எக்ஸாம்ல எழுதுறது தான் மார்க் வரும். நம்ம பண்றதுனால எதுவும் வராது, அவங்க பண்றதுனால தான் வரப்போகுது. தட்ஸ் வாட் வி ஆர் ஆப்டிமைசிங் ஃபார்ங்கிறது தான் ஹஸ் பீன் ஒர்க்கிங் அவுட் ஃபார் அஸ். அது யூ பீன் அ வெரி பிவட்டல் ரோல். யூ நோ இட் ஃப்ரம் 2021. அப்போ வந்து இதை கூட பண்ணல. we've been doing it as mentorship and different angle, but effort side தான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்ட்டு we've been vocal from day one. உங்களுக்கு தெரிஞ்சது தானே. I think we met in law அந்த குரூப் ஒன்று இருக்கும், 1 section per day. அந்த இது அதுலேருந்து we've been doing the same 2021 directionலேருந்து it's been the same thing. சரி, நீங்கள் ஆடிட்டிங் படிக்கும்போது சொல்லியிருக்கீங்க சோம்பேறித்தனமாக இருக்குங்கிறது. இப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உட்காந்து படிப்போம். ஃபஸ்ட்டு ½ hour செம்ம ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஒரு டே ட்ரீம் போயிட்டு வில் பி லாஸ்ட். பட் நம்ம கிளாஸில் டூ தி ஃபீல் சம்படி இஸ் டே ட்ரீமிங் ஆர் ஈவன் வீடியோ கிளாஸ் போது நம்மளே வந்துட்டு டே ட்ரீம் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் பி ஆனஸ்ட், அந்த கேமரா ஆன் பண்ணிட்டே பண்ணியிருக்கிறது. பட் ஆனால் கிளாஸ் போது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ, பிகாஸ் அதுதான் we tend to do in small batches போது you will know if someone is diverted. அப்படின்னா you can just go talk to them, or first thing they'll not be diverted because every question they also recite and ஒரு ஷார்ட் ஃப்ரேம் குள்ள போறனால. ஸோ அவங்க வந்து படிப்பாங்க, படிச்சுட்டு திருப்பி ரிசைட் பண்ணுவாங்க. ஸோ there is no scope for diversion. ஓகே, அடுத்து வரும். ஏன்னா அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் ஜஸ்ட் 20 to 30 minutes ஃப்ரீ ஹியூமன்ல. ஸோ நம்ம வந்து ஒரு 5 minutes தான் அட்டென்ஷன் கேட்குறோம், அப்புறம் அவங்க படிக்கிறாங்க, திருப்பி ஒரு 5 minutes திருப்பி அவங்க தான் படிக்கிறாங்க. ஸோ there is no scope for diversion. அதனால இட்ஸ் ஆக்சுவலி டைம் எஃபிஷியன்ட்ல. யூ வுடன்ட் பிலீவ் தட் வி ஆர் கம்ப்ளீட்டிங் ஆடிட்டிங் இன் 90 hours. கிளாஸ் முடியறது இல்லை, படிச்சே முடிச்சுக்கிறாங்க. இட்ஸ் ஸ்டில் ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்டும் போதே 90 hours முடிக்க முடியுமான்னு நீங்களே கேட்டிருக்கீங்க. பட் when we are doing it a momentum, it is actually possible. 90 to 100 hours total entire ICA study material. See, அத்தனை பேர் 90 hour கிளாஸ் எடுக்கிறது இட்ஸ் லைக் சம்மரி மெட்டீரியல் அண்ட் செலக்டிவ் டாபிக்ஸ். நம்ம ஐசிஏ ஸ்டடி மெட்டீரியல் லைன் பை லைன் they are completing it. That's first thing. எனக்கு பொறாமையாக இருக்குது நம்ம பண்ணியிருந்தா அப்படின்ட்டு ஒரு இது. பட் இட்ஸ் glad that it's possible. It's possible, so we are doing it for all subjects now. Slowly கொண்டு வருது. Now we are in audit, SM, FM and costing. FMக்கும் we are working out in the class itself, like faculty sessions போடுறோம், tutor sessions. Tutor sessionsல sums மட்டும் சால்வ் பண்ணுறோம். Faculty session, the faculty will solve the sums, do all the difficult sumsங்கிறப்பல tutor sessionல they are solving the sums on their own with tutor's assistance. Everybody will be on the same trackங்கிறப்பல போட்டு they are completing it. FMஏ வந்துட்டு ஒரு 40 hours they solved on their own. 90 hours in the session, faculty class session, and tutor session அது பாட்டு இண்டிபெண்டண்டாக போட்டு they were able to solve 3 attempts RTPs, MTPs and previous year plus study material போட்டாங்க. ஸோ தட்ஸ் வாட் நீடல். ஒரு தடவை கிளாஸ் முடித்தா ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் முடியும். கிளாஸ் முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறது இதுதான் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறோங்கிறது சொல்லுது. ஒன் டே அட் அ டைம் வி ஆர் டூயிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் த டைம் டு ஹேவ் திஸ் கான்வர்சேஷன் அண்ட் ஷேர் தி ஸ்டோரிஸ். இட் இஸ் வெரி ஹார்ட் ஷேரிங் தி ஸ்டோரிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட், அண்ட் please continue to be part of every endeavor of FOCAS. We'll collaborate more in the future as well. So thank you for your time, and yeah, thank you so much.